எல்லாரும் ரெடியான்னு நினைக்கிறேன். Okay. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குது எல்லாருக்கும். கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க விளங்குதுண்டா. ஓகே, ஸ்கிரீன் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் விளங்குதான்னு சொன்னா என்ன செய்யுங்க, இன்ஃபார்ம் ஒன்று பண்ணுங்க, மெசேஜ் ஒன்று தாங்க. ஓகே, இப்ப இன்றைக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்து என்ன செஞ்சுப்பீங்க, போஸ்டர்ல வந்து பார்த்துப்பீங்க. ஓகே, போஸ்டர்ல பார்த்துப்பீங்க நாங்க இன்றைக்கு என்ன கண்டென்ட் வந்து பேச போறோம். சரியா? இன்றைக்கு நாங்க பார்க்க போற வந்து நேத்து தான் இந்த கிளாஸ் நடந்திக்கணும். இன்றைக்கு சில பல காரணங்களால என்ன செஞ்சுச்சு, இன்றைக்கு கிளாஸ் வந்து நடத்தணும் வந்து ஆகிடுச்சு. சரியா? ஓகே, இப்ப நாங்க இதுக்குள்ள போவோம். ரெக்கார்டிங் ஆகுதாண்டு தான் பார்க்கறது பெக்காயினன். இப்ப எல்லாரும் உங்களோட ஒப்பீனியன் ஒன்றைக்கு தான். இப்ப 47 பேர் இருக்கிறேன். சரியா? ஒவ்வொருத்தர் டைம் வந்து இந்த டாக் வெப் பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஒன்று வந்து யாரு சார் இருந்தண்டா எனக்கு ஒன் பண்ணி மைக் ஒன் பண்ணி பேசுங்க. இல்லாட்டி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா டைப் பண்ணி அனுப்புங்க பாப்போம். உங்களுக்கு ஈக்கிற ஒப்பீனியன், மனசு பட்ட ஒப்பீனியன் தானே கேள்விப்பட்டிருப்பீங்க சில சில இடங்கள்ல. அப்படி கேள்விப்பட்டிருந்தாலோ அல்லது தெரிஞ்சிருந்தாலோ யார் சார் இருந்தண்டா தெரிஞ்சாண்டா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஒப்பீனியன் கேட்போம் இந்த மாதிரி தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். இந்த இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சரி ஒரு நாலேஜ் ஒன்று தேவை. அப்பதான் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும் எங்களுக்கு புரியும். அப்ப நான் நினைக்கிறேன் யாருக்கும் இந்த டாக் வெப்பை பத்தி தெரியாண்டு எடுத்துக்கொள்றேன். ஓகே, டாக் வெப்பை பத்தி தெரியாண்டு எடுத்துக்கொள்றேன். யாரும் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்றும் பண்ணல. ஓகே, இப்ப வந்திக்குது மெசேஜ், பார்ப்போம் என்ன சொல்றாங்க. இல்லீகல். ஓகே, இட்ஸ் ஹியர் ஆல் த இல்லீகல் ஸ்டப்பிங். ஓகே, ஒருத்தவங்க போட்டிக்கிறாங்க டாக் வெப்பன்னா ஹேக்கிங் அண்ட் ஹேக்கிங்க்கு இல்லீகல் வெப்க்கு. ஓகே, அடுத்த போட்டிக்கிற சீக்ரெட் வெப். ஓகே, ஒரு 3 பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவ சொல்றது ஓகே. ம், ஓகே. இப்ப டாக் வெப்பண்டா என்ன? இப்ப டாக் வெப்புக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஈக்குது. சரியா? இந்த பிரசன்டேஷன் நோக்கம் வந்து டாக் வெப் மட்டும் பத்தி என்று இல்ல. டாக் வெப்போட இன்னும் நிறைய விஷயங்கள் ஈக்குது. ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இருமுகன் படத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, இல்லீகல் வெப்சைட் எத்திக்கல் ஹேக். ஓகே, ஓகே. நான் இப்ப பின்னுக்கால சொல்ல போற விஷயம் வந்து அதை வச்சு அந்த சப்ஜெக்டை வச்சு யாரும் பயப்பட வேணாம். அதே மாதிரி ஒரு பயமான ஒரு தோட்ஸோ அல்லது வந்து மனசுல ஒரு தப்பான ஒரு தோட்ஸோ யாரும் எடுத்துக்கொள்ள வேணாம். எந்த இது வந்து நான் வந்து இன்றைக்கு சொல்லித்தர போற விஷயம் வந்து இல்லீகலான விஷயம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டாக் வெப்பண்டா என்ன, அதுல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதே மாதிரி டாக் வெப்புக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம், என்ன சம்பந்தமாக போகுது என்றதை பத்தி நிறைய விஷயம் வந்து ஈக்குது. ஆனா இந்த இந்த டாக் வெப்பை பத்தியான ஒரு அவேர்னஸ் தான் நான் உங்களுக்கு தாரேன். சரியா? ஒரு விளக்கம் ஒன்று தான் நான் வந்து உங்களுக்கு தாரேன். மெயினா விளங்கிக்கோங்க, இந்த டாக் வெப்பை பத்தி தெரியாம யாரும் உள்ளுக்கு போய்த்திடுவானா. ஓகே, இப்ப நான் பேசிக்கா பார்ப்போம் வாட் இஸ் இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட் செல்ல போக்கொள்ளட்டு உங்களுக்கு பார்க்கலாம் கூகுள், யூடியூப், அதே மாதிரி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்,
அதே மாதிரி ட்விட்டர், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து சர்வேஸ் வெப். சரியா? இப்ப வெப்பன் வர போக்குள்ளட்டும் உங்களுக்கு பார்க்கலும். இங்க பாருங்க, வெப் இன்டர்நெட் லேயர்ஸ் வந்து ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது. இன்டர்நெட் சைட்ல உங்களுக்கு பார்க்கலும் மீன ஒரு 3 சைடு இருக்குது. சரியா? இதுல உங்களுக்கு பார்க்கலும், சாரி, இதுல உங்களுக்கு பார்க்கலும் முதலாவது சர்ஃபேஸ் வெப். சரியா? இப்ப நாங்க இருக்கிற நெட்வொர்க், நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற நெட்வொர்க் எல்லாம் வந்து சர்ஃபேஸ் வெப்னு சொல்லுவாங்க. சரியா? இதுல வந்து இன்க்ளூட் ஆகக்கூடிய விஷயம் வந்து கூகுள், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி நாங்க மத்த மத்த சாஃப்ட்வேர்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். அதெல்லாம் வந்து இது வந்து ஒரு சர்ஃபேஸ் வெப்னு சொல்லுவாங்க. அடுத்த இங்க பார்க்கலும் உங்களுக்கு கீழே இருக்கிறது வந்து இது டீப் வெப். சரி, டீப் வெப் சொல்ல போக்குள்ளட்டு உங்களுக்கு பார்க்கலும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ், பிரைவேட் ஃபார்ம்ஸ், அதே மாதிரி ரிசர்ச் பேப்பர், அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த டீப் வெப்புக்குள்ள டீப் வெப் என்றாலும் என்னன்னு நாங்க பின்னுக்கால பார்ப்போம். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலும் மீனை கீழே போட்டிக்கிறேன். சரியா? கீழே போட்டிக்கிறேன். இந்த இடத்த பாருங்க. இது வந்து டார்க் வெப். சரி, இந்த இடம் வந்து டார்க் வெப்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த டார்க் வெப்ல வந்து இந்த டார்க் வெப் இருக்கிறதான கொஞ்சம் பெரிய இதை வந்து erase பண்ணிட்டு வரேன். ஓகே. சரி. ஓகே. சரியா? இப்போ உங்களுக்கு பார்க்க மீன் இது வந்து டார்க் வெப். சரியா? டார்க் வெப் பண்ணா உங்களுக்கு வந்து பார்க்கலும் இது வந்து ஒரு ஐஸ் காட்டி அந்த ஒரு எப்படி சொல்றேன், ஐஸ் காட்டி மாதிரி இப்போ ஐஸ்லாண்ட் மாதிரியான ஒரு பிளேஸ் ஒன்று தான். இப்ப அதுல வந்து பார்க்கலும் கடலுக்கு கீழே, கடலுக்கு மேல் இருக்கிற ஒரு கல் மாதிரியும் கடலுக்கு கீழே எவ்வளவு காலமா போற கல்லையும் வந்து உங்களுக்கு பார்க்கலும் மீனை போட்டிக்கிற பாருங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்டர்நெட் லேயர்ஸ். இப்போ இதுல வந்து உங்களுக்கு பார்க்கலும் மீனை சர்வீஸ் வெப்பண்டா பப்ளிக் வெப்சைட். சரி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் வெப்சைட். அதே மாதிரி டீப் வெப் செல்ல போக்குள்ளட்டு லொகிங் தேவைப்படும். அப்படின்ற சில சில விஷயங்களுக்கு வந்து நீங்க அதுக்கண்டே தனியான கோர்ஸோ, அதுக்கு தனியான ஒரு எப்படி சொல்ல போறோம், அதுக்கு தனியான ஒரு கோட் வேர்ட்ஸ், அதே மாதிரி கோடிங், அந்த மாதிரி எல்லாம் வந்து தேவைப்படும். அதே மாதிரி இந்த டார்க் வெப்ல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து ஹைண்ட் ஆகிக்கும். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடியவங்க ஒரு எனோனிமஸா தான் இருப்பாங்க. எனோனிமஸ் வந்து இதுக்கு முன்ன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியா. நான் நினைக்கிற மாதிரி அந்த கிட்டத்துல ஸ்ரீலங்கால வந்து ஒரு 1 இயருக்கு முன்னுக்கோ 2 இயர்ஸுக்கு 2-3 இயர்ஸுக்கு முன்னுக்கு நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு ஒரு எனோனிமஸ் ஒரு வீடியோஸ் வந்து. சரியா? அந்த வீடியோ வந்து எங்கிருந்து வந்துச்சு, எப்படி லீக் ஆச்சுன்னு யாருக்கும் தெரியா. சரியா? இப்ப உங்களுக்கு பார்க்க மீன டாக் வெப் இருக்குது. இந்த டாக் வெப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இந்த பிரைவேட் கம்யூனிகேஷன் ஃபார்ம்ஸ், அதே மாதிரி டோர், இல்லீகல் ட்ரைட், அதே மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இந்த டோர் சொல்றது வந்து என்னன்னா, நீங்க பார்த்துப்பீங்க. அவர் சொன்ன யாரு ஒரு கேள் ஒன்று சொன்னாங்க, அந்த இருமுகமா என்னமோ சம்திங் நினைக்கிறேன், இரும்பு திரைய என்னமோ ஒரு படத்துல சொல்லிப்பாங்க இந்த டோரை பத்தி. சரியா? விஷால், ஆக்டர் விஷால்ட படம் ஒன்று தான். இப்ப அந்த 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 படத்திலே வந்து சொல்லிப்பாங்க இந்த டோரண்டா என்னன்றது. டோரண்டா என்ன, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒனியன், ஒனியன் எடுத்து நாங்க எவ்வளவு உரிக்கிறோமோ அதுக்குள்ள போக 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 ஒன்று மீக்காது. ஆனா எங்க எத்திக்கல் ஹேக்கிங் கிளாஸ் ஒன்று இருக்குது பின்னுக்கால. அந்த கிளாஸ்ல இந்த டோரண்ட வெப்சைட் ஒன்று செல்லத்துக்கு மேலும், அப்ளிகேஷன் ஒன்றும் செல்லத்துக்கு மேலும், அப்படி நிறைய விஷயம், நிறைய சப்ஜெக்ட் வந்து செல்லத்துக்கு மேலும் இந்த சப்ஜெக்டும் வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகிக்குது. சரியா? இந்த டோர்ல வந்து என்ன செய்யலாம், உங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். சரியா? நான் வந்து அது படிச்சு தர போறல.
எந்தண்டா டாக் வெப்சைட்டுக்கே போகப்படாதுன்னு இருக்கிறேன். நான் வந்து இன்றைக்கு கிளாஸ் வந்துட்டேன், இதை பத்தியான ஒரு விளக்கம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேனே ஒழிய இதை வந்து நான் உங்களுக்கு படிச்சு தரல. எல்லாரும் விளைக்கோங்க. ஓகே. இப்ப இந்த டோர் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் எத்திக்கலுக்கு ஹேக்கிங் சைட்ல வந்து காலினக்ஸ், அதே மாதிரி உபுண்டு, அப்படி நிறைய வெப்சைட்ல மீக்குது. அதெல்லாம் வந்து ஒரு இல்லீகலான வெப்சைட் தான். சரியா? இல்லீகலாக நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒன்று தான். கொஞ்சம் இருங்க, ஒருத்தர் மெசேஜ் போட்டீங்க. ஸ்ட்ரக் ஆகுது, நான் பேசுறது ஸ்ட்ரக் ஆகுது, எல்லாருக்கும் கேக்குதா? ஸ்ட்ரக் ஆகுதாண்டா கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி செல்லுங்க. சரியா? எனக்கு தெரியா என் வாய்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகுதா இல்லையா. பேசுறது பலன் செக் பண்றதை விட கொஞ்சம் பேசுறது பலன். ஓகே. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கிக்கும். டாக் வெப்பன்டா விளங்கிட்டா எல்லாருக்கும், இல்லாட்டி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். டாக் வெப்பன்டா விளங்கிட்டா இல்லாட்டி திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? பேசுங்க, இல்லாட்டி சட் ஒன்று பண்ணுங்க டக்காண்டு. ஓகே. ஓகே. இப்ப டாக் வெப்பன்டா இப்ப சிலாக்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இன்னும் டாக் வெப்பை பத்தி இன்னும் விளக்கம் ஒன்று தேவைன்னு சொன்னேன்டா. அந்த ஹிட் ஹிட் த்ரீயோ சம்திங் ஹிட் டூன்னு நினைக்கிறேன். நானி ஆக்டர் நானியோட படத்துலயும் வந்து டாக் வெப்பை பத்தியான நிறைய விஷயம் வந்து அதுல செல்லிப்பாங்க. உங்களுக்கு போய் இது பார்க்கறதுக்கு மேலும் இப்ப அதுல இந்த டாக் வெப்ல வந்து இந்த விஷயம் மட்டுமல்ல, நிறைய விஷயம் நடக்குது. கிரைம் ஆயிக்கலாம். அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு கன், அதே மாதிரி வெப்பன்ஸ், நிறைய விஷயம் வந்து சப்ளைஸ் ஆகிக்கிட்டு போகுது. இப்ப ஸ்ரீலங்கால பார்த்தோம்ல கைக்க மாதிரி தான். அது மட்டுமல்ல, நிறைய பேர்கிட்ட வந்து கிட்னியை களவான்ற மாதிரி, அதே மாதிரி ஹார்ட்டை களவாண்டி எடுக்கிறது. அப்படி களவாண்டி எடுக்கிறேன் இல்ல, அவங்கள கொலை செஞ்சு அவங்க ஹார்ட்டை கொண்டு போற மாதிரி நிறைய விஷயம், புள்ளைகளை கடத்துறது, crime, நிறைய இல்லீகலான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டு நிக்குது, நடக்கிறோம். நிறைய வீடியோஸ் எல்லாம் நான் முந்தநாத்தன் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல டாக் வெப்ட ஒரு 2 3 வீடியோஸ் பார்த்தேன். நான் வந்து எனக்கு அதை டவுன்லோட் பண்ணது மறந்து போயிட்டேன். ஆனா நான் யாருக்கோ ஷேர் பண்ணியிருந்தேன், நான் தேடி எனக்கு எடுக்கலாம் போயிட்டேன். அதுல டாக் வெப் அந்த வீடியோ தேண்டா தன் வந்து அவனோட பாட்டுல ஒரு ஷொப் ஒன்று கிட்ட பைக்ல அவன்ட பாட்டுல வந்து இருந்து கொண்டிருக்கிறான். ஒருத்தன் வந்து எல்லா இடமும் ஒண்ணுக்கு பப்ளிக்கா அவனை ஷூட் பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு போறான். எதுக்கு வீடியோ எடுக்கிறான்? அத டாக் வெப்ல இருக்கக்கூடிய சில சில வெப்சைட் இது, அந்த அவன்ட கிளைண்ட்டுக்கு அனுப்பணும் ப்ரூஃபா. இது மட்டுமல்ல, நிறைய விஷயம் வந்து இருக்குது. சும்மா வந்து கத்தியாலையில வெட்டிட்டு போவான், கத்தியால வெட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு போய் தருவான். அதுக்கு அவனை சல்லி கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஸ்ரீலங்கால நடக்கிற, நீங்க இப்ப ஸ்ரீலங்கால பார்க்கலும் அனுரகுமார திசாநாயக வந்தத்திலிருந்து நிறைய கிரைம்ஸ் நடக்குது. இப்ப ஷூட்டிங் மட்டுமண்டில்ல, நிறைய கல்கிச சைட்ல கொழும்பு சைட்ல எல்லாம் வந்து டாக் வெப் மூலியமா தான் நடக்குது. மீனன்ஸ் குனிக்குவான மொத்தம் சொல்லி தான் நடக்கிறேன் இல்ல, எல்லாம் டாக் வெப் மூலியமா தான் நடக்குது. ஷூட் பண்ணவன மட்டும்தான் பிடிக்கிறாங்க. அதுக்கு மேல யாருன்னு கேட்டா செல்ல மாட்டான். ஒருத்தன் தந்தான் இப்படி செய்ய சொல்லி அதுக்காண்டி செய்ய, அதுக்காக வேண்டி கோடிக்கணக்கு சல்லி கொடுப்பாங்க. ஓகே. இதை வந்து எனக்கு யூடியூப்ல போடுறதுக்கும் இந்த லைவ போடுறதுக்கும் விருப்பம் இல்லை. எந்தேண்டா நிறைய விஷயம் இருக்குது. சரியா? இப்ப நான் பார்க்க போற வந்து இப்ப எல்லாரும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற வந்து இமெயில். இப்ப இமெயில் எடுத்துன்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கலும் இமெயில்ல வந்து ஸ்பேம் அண்ட் இருக்குது. சரியா? ஸ்பேம் அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு அன்வான்டா வரக்கூடிய மெசேஜ்ல வந்து அதை ஸ்ட்ரக் பண்ணி வைக்கும். உங்களுக்கு பார்க்கலும் இமெயில்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொன்னா இப்ப லைவா நீங்க ஓப்பன் பண்றேன்னு வைங்களேன். இப்ப லைவா நீங்களும் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒரு இமெயில் நீங்க சம்டைம் பாத்திக்க மாட்டீங்க. இமெயில் ஓப்பன் பண்ண என்ன செய்யும்? பெஸ்டிக்கு அது இன்டர்பேஸ்ல வந்து இப்ப மேல வந்து 3 டாட் டிக்கு 3 டாட்ல வந்து உங்களுக்கு பார்க்கலும் முதலாவது என்ன செய்யும்? கேலண்டர். முதலாவது ஓல் இன்பாக்ஸ் அண்ட் அதுல வந்து பிரைமரி, அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ், சோஷியல், அதே மாதிரி அப்டேட்ஸ், அப்படியே உங்களுக்கு கீழே போகணுண்டா பார்க்கலும்
ஸ்பெம் சொல்லி போட்டு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த ஸ்பெம் மன்றத்துக்குள்ள போனண்டா உங்களுக்கு அந்த இல்லீகலா வரக்கூடிய சில சில இப்படி சொல்றேன், யூஸ் பண்ணவே கூடாத அந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து மெசேஜஸ் வரும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். இப்போ இமெயில் எல்லாம் வந்து இமெயில் அதே மாதிரி இப்போ நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து டோட்டல்ஸ் சரி இதெல்லாம் வந்து டீப் வெப்புக்குள்ள தான் இன்க்ளூட் ஆகுது. சரியா, இதெல்லாம் வந்து டீப் வெப்புக்குள்ள தான் போகுது. ஆனா டீப் வெப் வந்து இல்லீகல் இல்லை. சரியா, எந்தண்டா இப்ப அதுதான் சொன்னேன் நான். டாக்குமெண்ட்ஸ் ஆகிக்கலாம் உங்களுக்கு பார்க்கலாம் போட்டிக்கிறேன். இப்போ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ் இப்போ இது வந்து இப்போ உங்களுக்கு இப்போ இதுல என்ன சப்ஜெக்ட்ண்டா, இதுல உங்களை தவிர வேற யாருக்கும் இதுக்குள்ள வந்து எக்ஸஸ் கிடையாது. இப்ப இமெயில்ல வந்து பாருங்க, இப்ப நீங்க இமெயில் யூஸ் பண்றீங்க, உங்களோட இமெயில வேற யாருக்கும் யூஸ் பண்ணதுக்கு இயலாம். நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல லுக்காருந்தாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று வரும். இது வந்து உங்களோட போனா, நீங்க அதுக்கு எஸ் கொடுக்கணும். உங்களோட போன் இல்லாட்டி நோ கொடுக்கணும். அப்படி வந்தீங்கிறது தானே எல்லாருக்கும். நீங்க ஒரு அப்ளிகேஷன்ல லாக் பண்ண போக்குள்ளோட்டு அல்லது வெப்சைட் ஒன்றுக்குள்ள என்டர் ஆக போக்குள்ளோட்டு நீங்க உங்களோட இமெயில கொடுப்பீங்க. கொடுத்தா என்ன செய்யும், உங்களுக்கு ஒட்டோவா மேல நோட்டிபிகேஷன் ஒன்று வரும். இது வந்து உங்களோட போனா, இதுக்கு ஓகே கொடுக்கவா அல்லது நோ கொடுக்கவான்னு அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் மெசேஜ் வரும். இது வந்து டீப் வெப். சரி, அதே மாதிரி தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் யூஸ் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து செக்யூரான ஒரு விஷயம் தான். சரியா, அதே மாதிரி இப்ப ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில அசைன்மெண்ட்ஸ் ஆகிக்கலாம். சில இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்ப ஓ லெவல் ரிசல்ட்ஸ் வரக்கூடிய வெப்சைட் எடுத்துக்கொள்றேன். அதுல வந்து உங்களோட கோட் நம்பர் அடிச்சா உங்களுக்கான ரிசல்ட்ஸை கிடைக்கும். இதெல்லாம் வந்து என்ன செய்யும், இது வந்து டீப் வெப் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆனா உங்களுக்கு பார்க்க நான் போட்டிக்கிறேன் டார்க் வெப்னா என்னன்றத கொஞ்சம் நான் நார்மலா தெளிவா போட்டிக்கிறேன். சரியா, முதலாவது டார்க் வெப் என்ன, நார்மல் ப்ரௌசர்ல ஓபன் ஆகாது. சரியா, உங்களுக்கு நீங்க எப்படி லேப்டாப் வச்சிருந்தாலும் பிசி வச்சிருந்தாலும் போன் இருந்தாலும் உங்களோட போன்லயோ உங்களோட லெப்ட்லயோ உங்களுக்கு டார்க் வெப் வந்து ஓபன் ஆகாது. ஓபன் பண்ணதுக்கு மேல அதுக்கண்டு தனியா ஒரு விண்டோஸ் இருக்குது. சரி, இப்ப நாங்க யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற விண்டோஸ் 10, விண்டோஸ் 11, விண்டோஸ் 8, விண்டோஸ் 7 அப்படி இருக்கிற தானே. அதே மாதிரி தான் இந்த டார்க் வெப் கண்டு ஒரு தனி விண்டோஸ் இருக்குது. சரியா, இந்த சப்ஜெக்ட் விளங்கிச்சு தானே. அதே மாதிரி ஸ்பெஷலா ஒரு ப்ரௌசர் வந்து தேவைப்படும். ப்ரௌசர் சொன்னா இப்ப ப்ரௌசர் வந்து நான் மீன் பண்றேன் வந்து போன்ல. அதே மாதிரி விண்டோஸ் நான் மீன் பண்றேன் வந்து பிசி லெப் அந்த மாதிரி. விளங்கிச்சா எல்லாருக்கும் சப்ஜெக்ட் நான் சொன்ன இப்ப சின்ன சப்ஜெக்ட் விளங்கிச்சா? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப சொன்ன சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் விளங்கிச்சா? கொஞ்சம் மெசேஜோட தாங்க, இல்லாட்டி பேசுங்க. விலங்கலாட்டி சொல்லுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு மெயினான நோக்கம் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து கட்டாயம் விளங்கிடணும். விளங்கி ஆகணும் இது. உங்களுக்கு ஃபியூச்சர்ல விஷயம் பின்னுக்கால வரக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய யூஸ் ஆகும். இந்த கிளாஸ் போறது வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சு கொள்வீங்க. சரியா, அதே மாதிரி இப்ப டாக் வெப்ல வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருந்தா, இப்ப டாக் வெப் யூஸ் பண்றவங்க உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன், டாக் வெப் யூஸ் பண்றவங்க யார் சரி இருந்தா அவங்களோட ஐடென்டிட்டியை நீங்க உங்களுக்கு தேடலாம். அவங்களோட ஐடி எல்லாம் அவங்களோட அவங்களுக்கான ப்ரொஃபைல் ஒன்று ஈக்காது. ஈக்கும், ஆனா அது வந்து யாராலையும் தேடுறதுக்கு மேலா அவன் எவ்வளவு கிரைம் பண்ணி எவ்வளவு கொலை பண்ணியோ எவ்வளவு வெப்பன்ஸ் வித்தாண்டாலும் அந்த அவன் ஐடென்டிட்டியை வந்து எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு மேலா, அவனோட லொக்கேஷனை வந்து ட்ரக் பண்ணதுக்கு மேலா அவன் ஐடி வந்து ஹைண்ட் ஆயிக்கும். இப்ப உங்களுக்கு பார்க்கலும் இப்ப ஃபேஸ்புக் யூஸ் பண்ற ஆட்களுக்கு பார்க்கலும் அதுல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. எனோனிமஸ் சொல்லி போட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஃபேஸ்புக்ல யாருக்காவது தெரியுமா? அந்த அந்த ஆப்ஷன் இருக்கிற யாருக்காவது தெரியுமா? ஃபேஸ்புக்ல ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட போக்குள்ளட்டு ஒரு குரூப்லயோ ஒரு எங்கேயோ ஒரு போஸ்ட் போட போக்குள்ளட்டு அதுல ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும், எனோனிமஸ் என்று சொல்லி போட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். தெரியுமா யாருக்காவது? தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் சொல்லுங்க தெரியுமா? தெரியா? தெரியா? ஒருத்தருக்கும் தெரியா?
அப்படி ஒரு ஆப்ஷன் நீக்கிற வந்து யாருக்கும் இது வரைக்கும் தெரியும். சில ஆட்களுக்கு தான் தெரியும். அதுல ஃபேஸ்புக்ல இப்ப நான் உங்களுக்கு பார்க்கல, நான் இதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்ன பார்க்கலும் நான் வந்து நான் ஃபேஸ்புக்கை மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். பார்க்கலும் இந்த ஃபேஸ்புக்கை நான் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன். எந்தேண்டா ஃபேஸ்புக்ல வந்து இல்லீகலான விஷயங்கள், சில விஷயங்கள் வந்து நடக்குது. சரி, அதை சுற்றி நான் வந்து ஃபேஸ்புக்கை வந்து மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு பார்க்கலும் அதுக்காக இந்த ஃபேஸ்புக் வந்து சேஃப் இல்லைன்னு செல்லவும் இல்லை. ஃபேஸ்புக் சேஃப் தான். ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல்ல போனேன்டா ஒரு கத்தி ஒன்று மாதிரி. இப்ப உங்களுக்கு கத்தி ஒன்று தந்தண்டா உங்களுக்கு மரக்கறி வெட்டத்துக்கும் யூஸ் ஆகும். அதே கத்தியை தந்தா ஒருத்தனை கொல்லத்துக்கும் யூஸ் ஆகும். அதுதான் இங்கிக்கிற விளக்கம். விளங்கிச்சா சப்ஜெக்ட்? அதுதான் நீங்க மெயின் கண்டென்ட். அந்த மாதிரி தான் ஈகிறது. சரியா? இந்த சப்ஜெக்டுக்கு நாங்க இந்த சப்ஜெக்ட் நான் பொறைக்கு வரோம். சரியா? இப்ப உங்களுக்கு பார்க்கலும் டார்க் வெப் காமன் மைண்ட்ஸ். ஓகே, இதுல முதலாவது பாருங்க, ஆட்கள் வந்து சில விஷயங்களை வந்து புரிஞ்சு கொள்ளத்துக்கு கேளா சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த சொல்றேன். என்கிட்ட நான் இந்த விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்டா, அல்லது இந்த விஷயத்த நான் வந்து டீப்பா கொண்டு போனேன்டா, நீங்க அந்த இடத்துக்குள்ள போய்த்து சிக்காம தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். டார்க் வெப் வந்து கிரைம் பேர்ட், அது வந்து ரோங்கடு போட்டிக்கிறேன். அதே மாதிரி ஹெக் பண்ணினா தான் எக்ஸஸ், இது வந்து ரோங். சரியா? அப்ப உங்களுக்கு பாக்கிற மூணாவது ஆப்ஷன் ஓபன் பண்ணாலே அரெஸ்ட் அப்படி என்று போட்டிக்கிறேன். யூசேஜ் மேல தான் டிபெண்ட். எந்த காரணம் சொன்னேன்டா இந்த ஆப்ஷன் வந்து சம்டைம் வந்து நான் இப்ப போட்டிக்கிறது விளங்காமிக்கும் உங்களுக்கு. இந்த சப்ஜெக்ட் வந்து இது வந்து டீப்பா போக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் ஒன்று தான். நான் நார்மலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? இப்ப டார்க் வெப் பண்றது வந்து கிரைம் வேர்ல்ட் என்று சொல்றாங்க. கிரைம் வேர்ல்டு மட்டும் இல்ல, இது வந்து கிரைமுக்கு மட்டுமல்ல சம்பந்தப்பட்டது. நிறைய விஷயம் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகிக்குது. அதை நாங்க பார்ப்போம் பின்னுக்காலம். சரியா? இது வந்து நார்மலா தான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இதை வந்து டீப்பா தெரிஞ்சு வச்சேன்டா அது வந்து உதாரணத்துக்கு செல்ல போனேன்டா உங்களுக்கு ஆசை வரும், இதுக்குள்ள நான் கொஞ்சம் இது பார்ப்போமே, கொஞ்சம் எட்டி தலையை போட்டு பார்ப்போமே எந்த நடக்கிறன்றத. அப்படியெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க, யோசிப்பீங்கன்னு சொல்லியிருந்தான் நான் இந்த விஷயத்தை சொல்றது மெயினா. சரியா? அதுக்காக வேண்டி இப்ப சிலாக்கள் வந்து இந்த ஹேக்கிங், இப்ப டார்க் வெப்பண்டா ஹேக்கிங்குள்ள போனதான் டார்க் வெப் இது அப்படி என்றெல்லாம் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு கொண்டு நிற்பீங்க. ஆனா இது அப்படி இல்லை. ஓகே, நான் வந்து உள்ளுக்கு போகல. உள்ளுக்கு போனா நிறைய விஷயத்த நான் வந்து சொல்லிடுவேன். நான் வந்து எப்படி சொல்றேன், உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தான் நான் சொல்றேன் நான். சரி, உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் டார்க் வெப்பண்டா இதுதான், டீப் வெப்பண்டா இதுதான், சர்ஃபேஸ் வெப்பண்டா இதுதான். இதுல இருந்து நாங்க எப்படி சேஃப் ஆகிக்கொள்ற, இந்த விஷயம் வந்து எங்களுக்கு ஓகேயா, இந்த விஷயத்த செஞ்சா எங்களுக்கு என்ன சரி பின்னுக்கால பிரச்சனை வருமா, இந்த சப்ஜெக்டை வந்து நாங்க படிச்சேன்டா எங்களுக்கு ப்ராப்ளம் வருமா என்றதை தான் நான் வந்து மெயினா எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கல மீன் இல்லீகல், லீகல் வாஸ் இல்லீகல் யூசேஜ். ஓகே, பார்க்கலும் இப்போ லீகல் அண்ட் செல்ல போக்கலட்டு ரீடிங் பப்ளிக் ஃபார்ம்ஸ், அதே மாதிரி ரிசர்ச் அவேர்னஸ், இது வந்து லீகல். சரியா? அதே மாதிரி இல்லீகல் அண்ட் செல்ல போக்கலட்டு ட்ரக்ஸ், அதே மாதிரி வெப்பன்ஸ், அதே மாதிரி இன்னொருத்தட்ட டேட்டா வந்து திருடுறது. சரி, இன்னொருத்தட்ட டேட்டா வந்து நாங்க எக்ஸஸ் பண்றது, இன்னொருத்தட்ட டேட்டா வந்து நாங்க தூக்குறது. சரியா? இப்போ உங்களுக்கு இது என்ன மாதிரி என்றதை வந்து கொஞ்சம் மீறிங்க ப்ரோ. இதுக்கு இதுக்கு மேல உள்ள இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் யூடியூப்ல போடு. இந்த கிளாஸ் வந்து நான் 7 மணி நேரம் நான் நான் குரூப் யூடியூப்ல போடுறேன். ஓகே, ஓகே. இப்ப நான் வந்து இதுக்கு முன்னுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிப்பேன். அந்த லிங்கால வரக்கூடிய பிரச்சனை, லிங்கால வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லாத்தையும் இப்ப வந்து பார்த்துப்பீங்க, எல்லாரும் பார்த்துப்பீங்க. இப்ப என்ன சரி ஒரு பொங்கலோ
அல்லது ஒரு கிறிஸ்மஸோ அல்லது ஒரு ரமதானோ வந்தண்டா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துடுற. 50 GB டேட்டா ஃப்ரீ. உங்களுக்கு நாங்க லேப்டாப் தாரோம், ஃப்ரீயா லேப்டாப் தாரோம். கவர்மெண்ட் இதை போட்டு அதே மாதிரி பிஓசி இதை போட்டு நான் உங்களுக்கு இது ஃப்ரீயா தாரோம் அது ஃப்ரீயா தாரோம் லிங்க் கொண்டு வரும். இப்ப நீங்க அதை கிளிக் பண்ணினண்டா என்ன செய்யும், அந்த வெப்சைட்டுக்குள்ள தான் போகும். அது இன்டர்ஃபேஸ் எல்லாம் அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஆனா அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு மெயினா கேட்கும், முதலாவது உங்களோட இமெயிலை கேட்கும், இமெயில பாஸ்வேர்ட், சம்டைம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் கேட்கும். நீங்க ஏதோ ஒரு ஆர்வத்துல ஏதோ ஒரு ஆசையில நீங்க என்ன செய்வீங்க, கொடுத்துட்டு வைங்களேன், ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட இமெயில வந்து ஹெக் பண்ணிடுவாங்க. உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் தெரிஞ்சாலே போதும், எங்களுக்கு இமெயில் வந்து திறந்துடலாம். சரியா? அதுக்குத்தான் நீங்க எல்லாரும் இந்தியில இருந்து உங்களோட இமெயிலை வந்து செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லி போட்டு கூகுளுக்கு போனண்டா ஆயிக்கும். உங்களோட இமெயில் இந்த கூகுள் அக்கௌண்ட் போனண்டா உங்களோட ஃபிங்கர் பிரிண்டோ அல்லது நீங்க உங்களோட உங்களுக்கண்டே பாஸ்வேர்டை கொடுத்து வேற பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்றது நல்லா. அதே மாதிரி நீங்க அப்படி பேங்க் அக்கௌண்ட் கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து சல்லி தூக்குறது பெரிய விலை ஒன்று இல்லை அவனுக்கு. சரியா? அதே மாதிரி உங்களோட இமெயிலை வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். இப்போ உங்களோட இமெயில்ல வந்து பார்க்கலும் சில சில போட்டோஸ் சில சில நம்பர்ஸை நீங்க வந்து இமெயிலுக்கு கொடுத்திருப்பீங்க. இட்ஸ் மீன் இப்போ சம்டைம் வந்து உங்களோட ஃபோன்ல ஸ்டோரேஜ் வந்து கூட ஆகிட்டு அதுக்கு பதிலாக நீ என்ன செய்றீங்க, இமெயிலுக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் போயிட்டு சேவ் ஆகிற மாதிரி கொடுத்திருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட நம்பர்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிக்கலாம், அவங்க நம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்வீங்க, இமெயிலுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்திருப்பீங்க. அது மட்டுமல்ல நிறைய டேட்டாஸ் வந்து நீங்க கொடுத்திருப்பீங்க. அப்ப என்ன செய்யும், அந்த டேட்டா இவன் என்ன செய்வான், தூக்கி டார்க் வெப்ல விற்பான். டார்க் வெப்ல எப்படி விற்பான், டார்க் வெப்ல விற்கிறதுக்கு அந்த அளவுக்கு கொண்டு இல்லை அப்படின்னு திங்க் பண்ணுவீங்க. ஆனா அதுக்குள்ளிக்கிற விஷயம் வந்து எனக்கு வாயால சொல்லிக் கொள்ளத்துக்கு இயலா. இப்ப இந்த விஷயத்தை நான் வந்து யூடியூப்ல போட்டிருந்தாலும் சில பிரச்சனைகள் வரது சான்ஸ் இருக்குது. சரியா? நீங்க பாருங்க, யாரும் வந்து இந்த டார்க் வெப்பை பத்தியான கிளாஸஸ் வந்து பொதுவா லைவ்ல நடத்த மாட்டாங்க. ஜூம் கிளாஸஸ் வந்து அப்படி யாரும் நடத்தியும் இல்லை, இந்த அளவுக்கு யாரும் நடத்தும் இல்லை. சரியா? அதே மாதிரி இது மட்டும் இல்லை, இப்ப நான் ரிசர்ச் அவேர்னஸ் அதே மாதிரி ரீடிங் பப்ளிக் ஃபார்ம்ஸ் அண்டிக்கிறதானு இது வந்து உங்களுக்கு நார்மலா விளங்கும். ஆனா இதை வந்து டீப்பா பார்க்கலட்டு இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வேற மாதிரி விளங்கும். சரியா? டீப்பா யோசிச்சு பாருங்க. வந்து பார்க்கலும். சரியா? இப்ப உங்களுக்கு பார்க்கலும் மேல வந்து ஹூ யூசஸ் டார்க் வெப். சரி, இப்ப யார் யார் வந்து டார்க் வெப் வந்து யூஸ் பண்றாங்க அதுல பார்க்கலும் யூசர் லிஸ்ட் போட்டிக்கிற ஜேர்னலிஸ்ட். ஜேர்னலிஸ்டா? ஜேர்னலிஸ்ட் லிஸ்ட் சில போட்டு மிச்சம் பேருக்கு ஒரு ஷொக்கிங்கான ஒரு மூமெண்ட் ஆகிக்கும். இந்த ஜேர்னலிஸ்ட் யாரு, அந்தந்த டைம்ல வந்து நடக்கக்கூடிய விஷயத்த வந்து ரிப்போர்ட் பண்றது, ஒரு நிறைய விஷயங்களை வந்து தேடி போறது, அந்த மாதிரி ஆக்கள் ஆயிக்கும். ஆனா அவங்களும் வந்து இந்த டார்க் வெப்பை யூஸ் பண்றவங்களா ஆயிக்கலாம். அதே மாதிரி ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க, ரிசர்ச்னா இல்லீகலான விஷயங்கள் அதே மாதிரி ட்ரக்ஸ் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க, மெடிக்கல் சைடில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இதுக்குள்ள வந்து ஈக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதுக்கு பாக்கலொட்டு அந்த சிலாக்களுக்கு ரெண்டு முகம் ஈக்குது. பாக்கலொட்டு நல்ல அம்மாய் இப்ப இந்த உலகத்துல ஒரு முகம் உண்டும். அப்ப இந்த உதாரணத்துக்கு சர்ஃப் சர்வேஸ் வெப்லேம் டீப் வெப் டீப் வெப்லேம் வந்து ஒரு முகம், டார்க் வெப்ல ஒரு முகம், அந்த மாதிரி ஈக்கும். அதே மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அதே மாதிரி கிரைம்ஸ், சாரி கிரிமினல்ஸ். உங்களை பார்க்கலாம் கிரிமினல்ஸ் செல்ல போக்குவரத்து நார்மலான கிரிமினல் இருக்காது, அவன் லெவல் வந்து வேற ஆயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்க்கலாம் சூடான் நாடு, இதெல்லாம் கூட ஆயிக்கிறோம். அந்த சூடான் அதே மாதிரி சவுத் கொரியா அதே மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, சில சில வீடியோஸும் இருக்குது. அதை வந்து நான் காட்டுறது விரும்பல. சரியா? காட்டுறது விரும்பல. இதுல வந்து மெயினா உண்டு தான்
டூல் வந்து எல்லாரும் ஒரே டூலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட் வந்து இப்ப டாக் வெப்புக்கான ஒரு வெப்சைட் தானே, இதுக்கு எல்லாரும் வந்து ஒரே மாதிரியான டூல்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. யூசர்ஸ் தான் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு அக்கௌண்ட்லிக்கும் இதுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டோ இமெயில் அக்கௌண்ட் இருக்காது. எல்லாம் வந்து ஃபுல்லா கோடிங் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். மெயினான ஒரு விஷயம் எல்லாரும் கேட்டா சொக்காவீங்க. இப்பயும் அது வந்து நடந்து கொண்டிருக்கிறேன்னா மெயினா அந்த கோர்ஸ் வந்து எல்லாரும் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த கோர்ஸை நீங்க நடத்துவீங்களா மாட்டீங்களாண்டெல்லாம் கேட்டிருந்தாங்க. இவங்களோட சல்லி மணி டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து எப்படி நடக்குறேன்னு சொன்னா, எல்லாருக்கும் கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரியுமா? எத்தனை பேருக்கு கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரியும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். கிரிப்டோ கரன்சியை பத்தி எத்தனை பேரு தெரியும்? டக்காண்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். எத்தனை பேரு தெரியும்? கேள்விப்பட்டிருப்பீங்க கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி ட்ரைடிங். கிரிப்டோ கரன்சி ட்ரைடிங் என்று சொல்லிக்கொண்டு சுத்தி கொண்டு நிப்பாங்களே கொஞ்சம் கூட்டம், தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. அல்லது வந்து எத்தனை பேர் பாப்போம்? 7 பேரு தெரியும். எத்தனை பேர்? கிரிப்டோ கரன்சி எத்தனை பேர்? 7 பேர் போட்டிக்கிறான், 8 பேர் போட்டிக்கிறான், 9 பேர். இந்த கிரிப்டோ கரன்சி மூலியமா தான் இவங்களோட சல்லி டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. பிட்காயின். இவங்களோட சல்லி ஃபுல்லா பிட்காயினால தான் சல்லி வந்து போகுது. அது தெரியாம தான் இந்த கொஞ்சம் பெருக்கிறான், ஒரு முஸ்லீம்ல மீக்கிறாங்க, எல்லாத்துலயும் மீக்கிறாங்க. இவங்க தெரியாம என்ன செய்யறாங்க? இதுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கொண்டு நிக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி வந்து இப்படித்தான் ஒருத்தனை ஆசை காட்டித்தான் மோசம் செய்யுது. சரி, ஆரம்பத்துல எவ்வளவு சல்லி சம்பாதிச்சிருந்தாலும் அவனுக்கு விளங்காது. பின்னுக்கால வரக்கூடிய விஷயத்தை யோசிக்க மாட்டான். கிட்டத்துல பாப்பீங்க. சரி, எல்லாரும் கிட்டத்துல பாப்பீங்க. இந்த கிரிப்டோ கரன்சியோட ஓனர் யாருன்னு இல்ல. யாரு அது ஹராம் தானேயோ, அது ஹராம் தானே. ஆனா முஸ்லிமாக்கள் பேர் நிறைய பேர் செஞ்சு கொண்டு போறாங்களே. என்கிட்ட வந்து கொண்டு கேட்கறாங்க, சார் நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி வந்து செய்ய மாட்டீங்களா? கிரிப்டோ கரன்சி படிச்சு கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு தேவையில்லை. இந்த ஹராமான சல்லி ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அது வந்து அந்த பிளக் செயின் தான் சொல்லுவேன். வாட் இஸ் பிளக் செயின் டெக்னாலஜி டோன்ட், அதெல்லாம் நான் சொல்றேன். நான் எந்தண்டா இந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்ல போக்குள்ளோட்டு எனக்கு வந்து முதலாவது படுறது வந்து முதலாவது ஹராம். எங்கட மதத்துல ஹராம். இதுல நான் முஸ்லிம்ஸும் வந்திருப்பீங்க, தப்பா நினைக்க வேணாம். நான் ஒரு எடுகேஷனுக்காக தான் சொல்றேன். எந்தண்டா எந்துக்கன் ஹராம். எதுக்காக நீங்க ஹராம் என்று சொல்றீங்க நான் சொல்றேன். நான் எந்துக்கும் கூடாது. இப்ப பாருங்க, எங்கட கையில இருக்கிற ஒரு மணிக்கும், கையில ஒரு 100 ரூபாவோ 1000 ரூபாவோ 10,000மோ அது வந்து எங்க கையில மீக்கும். அதை நாங்க கண்டு மீக்கிறோம். கையில புடிச்சு மீக்கிறோம், கண்டு மீக்கிறோம். அது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கலாம். அது எல்லாருக்கும் தெரியும். அது எந்த நாட்டோட சல்லி என்றாலும் எல்லாருக்கும் ஆன்லைன்ல வருது, அது ஓகே. ஆனா இந்த பிட்காயினுக்கு பிட்காயின் இந்த சல்லி வந்து எப்படி எங்கட அக்கௌண்ட்டுக்கு வருது? யார் மூலமாக வருது? இதுக்கு ஓனர், இப்ப கிரிப்டோ இப்ப இந்த இந்த கம்பெனி என்றாலும் அதுக்கான ஓனர் ஒன்று தேவை. இதுக்கு ஒருத்தரும் ஓனரே இல்லை. ஒரு ஓனரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சரியா? அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இப்ப சிலாக்கள் வந்து அந்த ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்றாக்கள் யார் சரிக்கிறீங்களா? இதுல எத்தனை பேர் வந்து கேள்விப்பட்டிக்கிறீங்களா? ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப்பா யூஸ் பண்றீங்களே. ஆ, தெரியுமா? மெசேஜ் ஒன்று போடுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ண வேணாம், மெசேஜ் போடுங்க தெரிஞ்சண்டா. ஜிபி வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப், அந்த வாட்ஸ்அப், இந்த வாட்ஸ்அப் என்ற ஒவ்வொருத்தனை திறந்து வச்சு கொண்டிருக்கிறாங்க தானே. அந்த வாட்ஸ்அப்பும் வந்து ஒரு இல்லீகலான ஒரு வாட்ஸ்அப் தான். எந்த அதுக்கு யாரும் ஓனர் இல்லை. சரியா? அதுக்கு ஓனரை பாருங்க. மெட்டாக்கு எந்த கம்பெனி நான் யூஸ் பண்ற வாட்ஸ்அப் ஆகிக்கலாம். நார்மல் வாட்ஸ்அப், பிசினஸ் வாட்ஸ்அப் இது யூஸ் பண்றது பிரச்சனை இல்லை. இந்த ஜிபி வாட்ஸ்அப்பை திறந்து கொண்டு எந்தெண்டா அதுக்கு யாரும் ஓனர் இல்லை. நீங்க அதை யூஸ் பண்ணண்டா உங்களோட டேட்டாஸும் அதுல வந்து லீக் ஆகும். லீக் ஆகிற டேட்டாஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு நீங்க, நான் இன்னொரு வெப் டாக் வெப் கிளாஸ் ஒன்று நடத்துவேன். அதுல நான் லைவ் ஷோவா காட்டுறேன் நான். சரியா?
இந்த மாதிரி ஆட்கள் இப்படி யூஸ் பண்ற ஆட்களுக்கு எந்தெந்த நடக்கும், என்னென்ன விஷயங்கள் வந்து பின்னுக்கால காத்து கொண்டு நிக்கிறன்றதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்க இப்ப உங்களுக்கும் தோணும், நானும் 2 வருஷம் 3 வருஷமா தான் யூஸ் பண்றேன், எனக்கு ஒன்றுமே அதுல எஃபெக்ட் ஒன்றும் இல்லை என்றதை திங்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு நான் பின்னுக்கால காட்டுறேன் அதுக்கான ட்ரையல். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலும் டார்க் வெப், அதே மாதிரி பிரைவசி. இப்ப டார்க் வெப்ல உதாரணத்துக்கு ஒருத்தரை போயிட்டு என்டர் ஆகி அவரோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி என்ன சார் ஒரு கிரைம் ஒன்று செஞ்சா அல்லது ஒரு வெப்பன் ஒன்று விட்டுண்டாலும் அவங்களோட ப்ரொஃபைல் அங்க சேஃப் தான். சரியா? அவங்களோட பிரைவசி வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கும். ஆனா அவங்க லைஃப் வந்து சேஃப் இல்லை. காரணம் என்னன்னா, இவன் ஒத்தனை போட பேத்திப்பான். சரியா? ஒருத்தனை வந்து கொல்லத்துக்கோ அல்லது அவனோட கிட்னியோ அவனோட ஹார்ட்டையோ அவனோட பாடி பார்ட்ஸையோ எடுக்க பேத்திப்பான். ஒருத்தனை கொண்டிப்பான் தானே. அவனுக்கு அவன் ரிலேஷனோ அவனுக்கு தெரிஞ்ச அக்கல்யா சரியோ அல்லது போலீஸோ இவன் எப்படி சரி மாட்டி பட்டுடுவான். இவன் சரி ஒரு கேமரால மாட்டி பட்டுடுவான். என்ன செய்வான்? அவன் இவனை கொண்டுடுவான். அப்ப என்ன செய்யும்? நிறைய பேர் பழி வாங்குறதுக்கும் தோணும். அப்ப இதுல வந்து உங்களோட பிரைவசி வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கும். உங்களை வந்து எவ்வளவுக்கு தேடினாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. யாருக்கும் கண்டுபிடிக்கல நீங்க எப்படி டாக் வெப் யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு யாருக்குமே கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை. நான் இதுக்கு முன்னுக்கும் எங்களோட கிளாஸ்ல சொல்லிப்பேன், டாக் வெப் யூஸ் பண்றாக்கள் ஸ்ரீலங்கால இனம் ஈக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் பொருளை வச்சு அவனே போடுற மாதிரி. சிம்கான் வேற மாதிரி. ஓகே. அவன் பொருளை வச்சு அவனே போடுற மாதிரி. ஓகே. இதுல நீங்க டாக் வெப்ல என்ன சரி மிஸ்டேக் பண்ணி சொன்னா உங்களோட ஐடென்டிட்டி வந்து லீக் ஆயிடும். அதே மாதிரி லீகல் இஷ்யூஸ் வந்து நடக்கும். இது வந்து உதாரணத்துக்கு பீகார், இந்த இந்தியா சைட்ல வந்து இருக்கக்கூடிய பீகார், அதே மாதிரி பாகிஸ்தான்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த சைடை வந்து இந்த சைட்ஸ் இந்த டார்க் வெப் சைடை வந்து யூஸ் பண்ணி கொண்டு நிக்கிறாங்க. சரியா? இதுல மெயின் வந்து இத பத்தியான நாலேஜ் ஒன்றை நீங்க மெயினா எடுத்துக்கொள்ளணும். சரியா? இப்ப உங்களுக்கு பார்க்கலும் இது வந்து பிகினர் ஆகிய போகலோட்டு இந்த டார்க் வெப் பத்தி படிக்கிறது, டார்க் வெப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொள்றது இது ஓகேன்னு கேட்டுக்கிறேன். ஒருத்தர் இப்ப நீங்க உங்களுக்கு டவுட் வந்து இத பத்தி நான் சொல்ல போனா யாரும் படிக்க வேணாம். இதை பத்தி நீங்க யாரும் படிச்சிட வேணாம். படிச்சண்டா அது உங்களை வந்து போதையா மாத்திடும். அதுக்கப்புறம் நீங்க அதுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கொண்டு ஸ்டக் ஆயிடுவீங்க. சரியா? இதுக்குள்ள பேச போனா நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இதுல வந்து இப்ப நான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து காட்டுறேன். சரியா? சேஃப்டி அவேர்னஸ் ஆக்கில் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா போட்டிக்கிறேன். நான் இதுக்கு முன்னுக்கும் சொன்னேன், லிங்க்ஸ் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப சில லிங்க்ஸ் வந்து ப்ரொஃபஷனலா இப்ப எங்களை நம்பக்கூடிய ஒரு லிங்க்ஸ் அப்படின்னா .com .lk .rrg அப்படின்னு சொல்லி போட்டு டெக்ன்னு சொல்லி போட்டு இப்படி இருக்கும். அது ஓகே. சில வெப்சைட்டை பார்க்கலும் ஆனால் இருந்து ஆவணா ஏபியில் இருந்து சிடி வரங்காட்டும் நிறைய அந்த வெப்சைட்டை தொடர்ந்தனால நிறைய அப்படி இழுத்து கொண்டு போகும். அதுல சில சில கோட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். அதை நீங்க அதை கிளிக் பண்ணண்டா என்ன செய்யும்? உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து லீக் ஆகும். அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி சிம்பிள் வந்திக்கும். சில சில தனியா சில உங்களுக்கு வரக்கூடிய வெப்சைட்டுக்குள்ள போனண்டா இந்த மாதிரி சிம்பிள்ல வந்து சில லிங்க்ஸ் வரும். அந்த அந்த டைமுக்கு என்ன செய்யணும்? நீங்க அதில் வந்து டவுன்லோட் அண்ட் ஆப்ஷனை வந்து நீங்க வந்து கொடுத்துடாதீங்க, டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி லிங்க்கும் வந்து வரப்போகலட்டும் உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த மாதிரி தான் லிங்க்ஸ் வரும். சரியா? இந்த மாதிரி தான் லிங்க் வரும். அதுல இருந்தும் நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கலும் பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்க எந்த சரி கம்பெனில இருந்து உங்களோட வந்து உங்களோட பேரு, ஃபோன் நம்பரு, அதே மாதிரி உங்களோட என்ன செய்யறாங்க ஐடி நம்பரை கேட்டிருந்தாலே உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த இடம் வந்து சேஃப் இல்லை. அது எந்த கம்பெனி எவ்வளவு ஹலால் சான்றிதழ் கொடுத்திருந்தாலும் அந்த கம்பெனி சேஃப் இல்லை இடத்தை தெரிஞ்சுக்கோங்க. எந்தண்டா இதுல வந்து சில சில ஃபைல்ஸ் இருக்கு.
நான் வந்து தெரிஞ்சு கொண்டத வரங்காட்டி இப்ப சில கேசஸுக்கும் போலீஸுக்குள்ள சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அப்படி கேசஸிக்க போட்டு பழைய ஃபைல் ஆயிக்கும் சிலாக்கள பிரச்சனைய உங்களோட மேல தூக்கி போடுறதுக்கு உங்களோட ஐடென்டி நம்பரை போட்டுட்டு போய்த்துடுவாங்க. அது பிறகு வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டால வரும், வணக்கம்டா மாப்பிள்ள சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தேன்னு சொல்லி போட்டு உங்களை தூக்கி கொண்டு அள்ளி கொண்டு போய்த்துடுவாங்க. இப்ப அதை சுற்றி வந்து என்ன செய்யணும்? இப்ப நீங்க அந்த மாதிரி விஷயத்த வந்து ஷேர் பண்ண வேணாம். பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டனாலும் கொடுத்துட வேணாம். உங்களுக்கு யார் சரி சல்லி போடுறேன்னு சொன்னா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா சரி கொடுங்க. மற்றபடி திடீரென ஒரு கம்பெனியில வந்து கொண்டு உங்களுக்கு பேர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டுனா கொடுத்த விட வேணாம். கொடுத்தா அவ்வளவுதான். கத்தம் கத்தம். சரியா? கொடுத்தா கத்தம் கத்தம் தான். அது பிறகு சரி சரி இப்படி நடந்துச்சு சார், மன்னிச்சுக்கோங்க சார்ன்னு வந்து சொல்லிடுவாங்க. ஓகே. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு பார்க்கலும் டார்க் வெப் இன் மூவிஸ் வாஸ் ரியாலிட்டி. சரியா? மூவிஸ்ல என்ன மாதிரி, ரியாலிட்டியில என்ன மாதிரி என்றதை பார்ப்போம். சரியா? இப்ப பார்க்கலும் உங்களுக்கு கொஞ்சம் இருங்க. நான் போட்டிக்கிறேன், ஒருத்தர் மெசேஜ் போட்டிக்கிறேன். கத்தம் கோயா. ஓகே 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 ஓகே. இப்ப மூவிஸ்ல உங்களுக்கு பார்க்கலும் அதுல நார்மலா வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க தமிழ் மூவிஸ் எடுக்கலாம் அல்லது இங்கிலீஷ்ல அப்படி மூவிஸ் சில பார்க்கலாம். இப்ப அதுல வந்து என்ன செய்யும் உங்களுக்கு சில சில விஷயங்கள் இப்படி இப்படித்தான் ஹெக் ஆகும், இப்படி இப்படி பண்ணது கேளுமன்றத நார்மலா இந்த பட்டும் படாதவன் உங்களுக்கு காட்டிப்பாங்க. சரியா? பட்டும் படாதவன் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. ஹேக்கிங் பண்ற மாதிரி சும்மா நார்மலா உங்களுக்கு வந்து மூவிஸ்ல மட்டுமல்ல, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ்ல சில சில ட்ரிக்ஸ் எல்லாம் காட்டிப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்? நம்பி போய்த்திட வேணும். ஆனா ரியாலிட்டியில எப்படி என்ன சொன்னா அதெல்லாம் வந்து ஸ்லோ ஆயிக்கும், அதே மாதிரி ரிஸ்க் ஆயிக்கும், மோஸ்ட்லி போரிங் ஆயிக்கும். இந்த ஹேக்கிங் வேலை ஆயிக்கலாம், சைபர் செக்யூரிட்டி வேலை. இப்ப இந்த டாக்அப்புக்குள்ள போக்குவரத்து அந்த ரிஸ்க் இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கவாகும் நிறைய ஈக்குது. உங்களுக்கு இந்த வீட்ல கஷ்டமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு யாரும் அப்படி பார்க்க வேணும். அந்த மைண்ட் செட் அப்படி வந்திருந்தா அதை தூக்கி குப்பையில போட்டுடுங்க. சரியா? அதை சுற்றி இதுல நாங்க இப்படித்தான் சப்ஜெக்ட் டாக் வெப்பன்டா இதுதான் என்றதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு நாலேஜா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து நான் சொல்லக்கூடிய சில சில விஷயங்கள் உங்களுக்கு அந்த மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு லேசாகி. ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஃபைனலா ஒரு மெசேஜ் ஒன்று சொல்றேன். டார்க் வெப்பை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ஆனா அதை ட்ரை பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் சொல்றேன். அது வந்து ஒரு டார்க் வெப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டா மட்டும் போதும். இப்ப உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது ஒரு சொல்யூஷனா இருக்கும். சரியா? ஆனா நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள மட்டும் போய்த்திட வேணாம். இது ஒரு அவேர்னஸா வந்து நீங்க எடுத்துக்கோங்க. சரியா? அவேர்னஸா எடுத்துக்கோங்க. இப்ப சப்ஜெக்ட் உங்களுக்கு பார்க்கலும் டார்க் வெப்ன்றது வந்து ஒரு கேம் இல்ல. சரியா? நீ நினைச்சு கொண்டிக்க வேணாம் இது ஒரு கேம், அந்த மாதிரி யாரும் நினைச்சு கொண்டிக்க வேணாம். அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் லெப்பும் இல்ல. சரியா? நீங்க போயிட்டு மெடிக்கல் லேப்ல போயிட்டு கொண்டு இந்த சீட் ஊத்தினண்டா இந்த சீட் வருமா, இல்லாட்டி இந்த மருந்தை குடிச்ச பெரசிட்டமோலும் ரிட்டம் பண்ணி சேர்த்து குடிச்சேன்னு எந்த நடக்குமோ தெரியா. ஒருவேளை வந்து அந்த அந்த மாதிரி லெப்பன்னு மட்டும் நினைச்சு கொண்டிக்க வேணாம். சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணலாமே, எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று சும்மா பண்ணி பார்க்கலாமேன்னு போனீங்களோ அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்கன்னு தான் ஈக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல இந்தியால நடந்த சீன். நீங்க போயண்டா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு பொடியன் உண்ட புலிங்கோ. சரியா? இந்தியால நிக்கிற புலிங்கோ என்ன செஞ்சுக்கிறான்? ட்ரெயின்ல ஒரு பொடியன் வந்து அவன் ஊர்ல இருந்து வேறொரு ஊருக்கு வந்து என்ன செய்யறான்? வேலை அவன்கிட்ட தேடி போறான். சரியா? நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாருங்க இந்தியால நடந்த சீன். போக்குல விட்டு ட்ரெயின்ல ஒரு 4-5 பொடியன்
ஒவ்வொருத்தன் ஹேர் ஸ்டைலும் வந்து சொங்கி மங்கிமா ஈக்கும். சரியா? ட்ரெயின்ல இருந்து இழுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அவனை தாறுமாறா வெட்டுறான். சரியா? தாறுமாறா வெட்டான். தலையிலிருந்து வெட்டுறான், கையிலிருந்து வெட்டுறான், காலில் இருந்து வெட்டுறான். அந்த வீடியோட அந்த வீடியோவே அவன் அக்கவுண்ட்ல அவனே போஸ்ட் பண்ணிக்கிறான். வெட்டினவனே அவன் அக்கவுண்ட்ல போஸ்ட் பண்ணிக்கிறான். வெட்டினவன வந்து சின்னவன், இந்த பெரியாக்கள் அல்ல, ஒரு 20 வயசு 30 வயசு அந்த ஆக்கள் அல்ல. இந்த 17 15 18 இந்த குட்டி குஞ்சான வலிக்கிறது அவனை தான் வெட்டிக்கிறான். நடந்த சீன் இது. நான் நினைக்கிற மாதிரி இப்ப நடந்து ஒரு 1 மந்த் ஈகும். நீ இப்ப இது பாக்குறேன்டா பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல இந்தியாவோட நடந்த சீன் இப்படிக்கு ஈகுது. ஒரு நாள் ஃபுல்லா டாய்லெட்ல தான். ஐயோ. சரி, கவரேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். கவரேஜ் ப்ராப்ளம் எல்லாருக்கும். சார், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணினேன். எனக்கு ஏடிஎம் கார்டு கேக்குது. அது எப்படி சேஃப்டியா? நீ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா இப்ப ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும் தானே மஸ்னி? என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க இல்ல. ஓகே. இப்ப அந்த மாதிரி எல்லாம் வந்து சீன் நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சில சில மூவிஸை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி என்ன செய்யறாங்க. டராஸ், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அந்த டராஸ் அப்ளிகேஷன் எல்லாம் வந்து அது கேஸ் இல்லை, வந்து சேஃப் அண்ட் செக்யூரா தைக்குது. அதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் வெப்புக்குள்ள தான் எட் ஆகுறேன். சரியா? கொஞ்சம் அப்படியே இருங்க. கொஞ்சம் அப்படியே இருங்க, போயிட்டு வரேன். சின்ன ஒரு வேலை டக்குன்னு முடிச்சிட்டு வரேன். சேர் அவுட் ஆஃப் சிலபஸ் போவாம டிரெக்டான சிலபஸ சொல்லுங்க. அதான்டா சரி. ஓகே. அவுட் ஆஃப் சிலபஸ் என்று சொல்லல, இதுவும் வந்து இதுக்குள்ளால தான் எல்லாம் நடக்குது. சரியா? இந்த கேஸ் மட்டுமல்ல, இத மாதிரி நிறைய கேசஸ் வந்து ஈக்குது. ஆனா எங்களுக்கு அந்த கேஸ் என் எதன் மூலியமாக வந்தண்டு எங்களுக்கு அதை யாராலையும் கண்டுபிடிக்கல. இவன் ஒருத்தன் கொலை பண்றேன்னு சொன்னா இந்த கொலை பண்றதுக்கான மோட்டிவ் எதனால வந்துச்சு? நீங்க திடீரென்று இப்ப இதுவரைக்கும் ஸ்ரீலங்கால பாத்திருப்பீங்க, நியூஸ்ல இரு நியூஸ் சைக்கெல்லாம் தரேன்னு எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க. திடீரென்று ரோட்ல போறான் ஒருத்தன், ஒருத்தனை ஷூட் பண்ணிட்டு போறான். திடீர்னு ஒருத்தன் பைக்ல வருவான், வந்து ஷூட் பண்ணிட்டு போய்த்துருவான். ஆனா அவனுக்கும் இவனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இருக்காது. ஆனா இவனை அடிச்சு கேட்டண்டாலும் சொல்ல மாட்டான். நான் இதனாலதான் பண்ணேன். ஆனா டாக் வெப்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க மிச்சம் பேர் வந்து இப்ப டாக் வெப்ல நீங்க கன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிருந்தாலும் வெப்பன் அப்படி ஷேர் பண்ணிருந்தாலும் பெங்கலே உங்களுக்கு வந்து 50,000 1 லட்சம் அப்படியெல்லாம் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவான். அது லீக்கிறவன் சல்லிக்கு அவசப்பட்டவானம். உங்களுக்கு ஒன் ஷொட்டாவே உங்களுக்கு 50 கோடி, 100 கோடி, 1000 கோடி வரங்காட்டி அவன் வந்து கொடுப்பான். ஆனா அந்த சல்லி எப்படி வந்தன்னு தெரியா, எங்களால வந்தன்னு தெரியா ஆக்களுக்கு. ஆனா அவன் அக்கௌண்ட் வந்திக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இப்ப என் அக்கௌண்ட்ல இருந்து ரிஃப்திக்கு நான் சல்லி அனுப்புறேன்னு வைங்களேன். இப்ப எங்கட பேங்க்ல இருந்து நான் பிஓசியோ அல்லது கொமர்ஷனலோ அல்லது பீப்பிள்ஸோ அதுல இருந்து அனுப்பினேன்டா என் பேரும் காட்டும், அவட்ட பேரும் காட்டும். ரெண்டு பேரும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறத காட்டும். ஆனா இதுல எனக்கு சல்லி வந்ததை தான் காட்டும். அங்கால உள்ள ஆள்ட ஐடென்டிட்டிய நீங்க பேங்க்ல போயிட்டு தேடினாலும், இப்ப பேங்க்குக்கு தானே பேங்க்ல போயிட்டு தேடினா அந்த ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு தானே. ஆனா அந்த ஐடென்டிட்டிய கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல. இந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்து தேடி பார்த்தா உங்களோட அதுல வந்து எரர் தான் காட்டும். அல்லது வந்து எனோனிமஸ் அப்படித்தான் காட்டும். அப்படி யாரு சார் ஒருத்தன் மாட்டிப்பட்டா ஜெயில் தான். அதான்
சரி 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 சரி, விளங்கிச்சு விளங்கிச்சு. சரி, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எனக்கு ஓகே ஓகே. அதுதானே நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருந்தேன். ரெக்கார்ட் அண்ட் எல்லாரும் விளங்கிக்கோங்க. நான் ரெக்கார்ட் பண்றது வந்து சும்மா இல்லை. ரெக்கார்ட் பண்ணா நான் உங்களுக்கு அனுப்புறது தான் ரெக்கார்ட் பண்றேன். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்கிரீன்ல போட்டு நான் பார்த்து ஒணிக்கிறதுக்கு இல்லை. விளங்கிச்சா? அதை கொஞ்சம் மைண்ட்ல எடுத்துக்கோங்க. இப்ப அந்த மாதிரி தான் கேஸ். இதுல உங்களுக்கு சப்ஜெக்ட் விளங்கிச்சு தான். டாக் வெப் அண்ட் அது டீப்பா போகணும்னா நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பிரச்சனை வரும். அது சொல்லிட்டு நான் நார்மலா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டையும் வந்து நார்மலாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த டீப்பாக நான் போகப்படாது. இப்ப உங்களுக்கு பார்க்கலும், இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இப்போ சரியா? உங்களுக்கு வரக்கூடிய சில சில கொஷின்ஸ் இதுல போட்டிக்கிறேன். அந்த கொஷனையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுங்காட்டி நீங்களும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் வாசிச்சு கொண்டு இல்லைங்க. நான் டக்கண்டு போயிட்டு டக்கண்டு வரேன். சரியா? சின்ன வேலை விட்டு டக்கண்டு முடிச்சிட்டு வரேன். பொடியினொத்த வந்திக்கிறேன், டக்கண்டு முடிச்சிட்டு வரேன். வேலை. ஓகே, சரியா? வந்துட்டேன். இப்ப நான் உங்களுக்கான டைம் தான் இது. எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. என்ன சரி, கொஸ்டின் ஒன்று இருந்தா கேளுங்க. சார், கேக்குதா இப்ப கம்பெனி? டாக்ல வந்து நம்ம இப்ப ஏதாச்சும் ஒண்ணு போஸ்ட் பண்ணா எப்படி நம்மட லொகின் அந்த இதுல எப்படி கேக்குங்க? ஒன்றையும் கேட்காது, ஒன்றையும் கேட்காது, ஒன்றையும் காட்டாது உங்களுக்கு. யாருக்கும் காட்டாது. அது டாக் வெப்ல ஈக்கிறவனு கூட காட்டாது. சரியா? டாக் வெப்ல இப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஜூமுக்கு வந்தா உங்களுக்கு வந்து இப்ப உங்க உதாரணத்துக்கு நான் எடுக்கிறேன் ஜூம். இப்ப ஜூமுக்கு வந்தா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவன் பேர் அப்படியெல்லாம் காட்டும் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் பேரு சரி காட்டுது தானே. ஆனா அதுல காட்டாது. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒருத்தர் கண்டெக்ட் பண்றோம்னு சொன்னா ஒருத்தனை, இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றேன்டா, அந்த மெசேஜும் வந்து எப்படி ஈக்குமெண்ட் கூட எனக்கு தெரியும். அதுக்குள்ள போனா தான் எனக்கு தெரியும். எல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் மூலியமா தையங்குது. நான் அதே வந்து ரிசர்ச் பண்றேன். எப்படி டார்க் வெப்ல கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி போகுறன்றதை நான் வந்து ரிசர்ச் ஒன்று பண்ணி செல்றேன். ஓகே, அடுத்த கிளாஸ், இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்குது, வெபினார் உண்டு. அந்த வெபினார்ல நாங்க பார்ப்போம். ஓகே, வேற யாருக்கு என்ன சரி கொஸ்டின்ஸ் இருக்குதாட்டாங்க கேளுங்க. சார், சொல்லுங்க. அந்த இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் போடுவீங்க தானே? அதான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன். ஓ, போடும் போடும் போடும். இல்ல, நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அதான். எப்ப டாக்டர் ஆயினீங்க? அது நம்ம எனி டைம் டாக்டர் தானே. ஓகே. சார், మరి இன்னொன்று அண்டே கிளாஸ்ல அன்றைக்கு நான் வரல. இது என்னன்னா இந்த வாட்ஸ்அப்ல சாட் ஜிபிடி, மொபைல் ஜிபிடி, இந்த மைக்ரோசாஃப்ட் அதுக்கான யூஸ் பண்றதுக்கான நம்பர் ஒன்று சொன்னீங்க. ஓ, நான் நோட் பண்ணல. கொஞ்சம் சார் இதுல மெசேஜ்ல கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? இல்ல நான் டைப் பண்ணி குரூப்ல இல்ல. போட்டு இல்ல நான் குரூப்ல போட்டுட்டேன். ஓ, கண்டென்ட் அதே மாதிரி. ஓகே, மாதிரி உங்களோட அந்த பிரைவேட். ஆகஸ்ட் ஒரு ஏஐக்கு தெரியுமா, அந்த மெடிசின் இதில பத்தி டாக்டர் ஏன்னு சொல்லி. ஓ, அது நம்ம ஏதாச்சும் ஒரு நோயை பத்தி சொன்னா அதுக்கு என்ன சிம்டம்ஸ், அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு அதே நீங்க மாதிரி ஒரு ஏஐ செட்டிங்ல இருக்கு. கேட்கலாமே. ஓ, அது வாட்ஸ்அப்ல அது தானே அந்த ஃப்ரீ ஏஐ மாதிரி. அதே மாதிரி மெட்ஸ் கொஸ்டின் அதுக்கும் கொண்டு போட்டுருந்தாங்க. ஓகே, அது நான் தெரிய போடுறேன்.
ஈக்கும் எங்கட சேனல் லைக்கும் நான் இன்னும் அந்த பார்க்கல, டைம் ஒன்று இல்லை. தேர் எங்கட போன் ஹெக்கா வீக்குதா, அதை எப்படி ஃபைன் பண்ற, அதை வந்து நான் வந்து எல்லாருக்கும் நான் குரூப்ல என்ன செய்யறேன், சில கோட் நம்பர்ஸ் தரேன். சரியா, அதை வந்து நீங்க எந்த சிம்மா இருந்தா பரவாயில்ல, நீங்க அடிங்க. இப்ப சிலாக்கள கோல் வந்து என்ன செய்யும், இன்னும் மக்களுக்கு வந்து வேற யார்ட சார் செல்ல உங்களோட வாய்ஸ் ஒழுங்கா கேக்குது இல்ல. கேக்குது இல்லையா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? ஹலோ, ஹலோ, கேக்குதா? ஓம் சார் இப்போ கேக்குது. ஓகே இப்போ ஓகே. இப்போ ஓகே, கொஞ்சம் இப்போ என்னடா, நான் சில கோட் நம்பர்ஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அந்த கோட் நம்பரை நீங்க உங்களோட நார்மல் ஃபோன் கால் பண்ற மாதிரி நீங்க எஸ்எம்எஸ் பண்ற மாதிரி போயிட்டு டேஷ்போர்ட் அந்த போர்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. அந்த நம்பர் அடிச்சா உங்களுக்கு அதுல காட்டும் உங்களோட ஃபோன், உங்களோட கால் அல்லது உங்களோட மெசேஜஸ் என்ன சரி இன்னொருத்தட ஃபோனுக்கு ஷேர் பண்ணப்படுதா என்றதை காட்டும். அப்படி ஷேர் பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த நம்பரையும் காட்டும். அப்படி ஷேர் பண்ணப்படலாட்டி ஓகே, அப்படி பண்ணி பட்டிருந்தா நான் இன்னொரு கோடு ஒன்று தரேன். அந்த கோடை வந்து நீங்க போடுங்க, அது அந்த இடத்துல வந்து கேன்சலா போயிட்டுடும். அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க, எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லி தருவீங்களா, அது பார்ப்போம். ஓகே, நாங்கள் அதை பின்னுக்கால கிளாஸ்ல பார்ப்போம். அப்கமிங் கோர்ஸ் தானே அதெல்லாம், வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் அதே மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி எல்லாம் வந்து அப்கமிங் கோர்ஸ், அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இந்த கோர்ஸை முடிப்போம். என்ன சரி கொஸ்டின் சீக்கிரம் கேளுங்க, சிலாக்கள மெசேஜ் பார்த்து படல. ஓகே, என்ன சரி கொஸ்டின் சீக்கிரம் வேற. கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்டுடுங்க, அது பிறகு திரும்ப கேட்டு வெளியில. இப்போ அவங்கள பார்க்கலும் டார்க் வெப் எப்படி ஓபன் பண்றது, இது இப்ப இப்படி யாருக்காவது கொஸ்டின் அப்படி வந்தேன்டா, அப்ப அதுக்கான பதில் வந்து கீழே போட்டிக்குது. என்ன, பிகைனர்ஸுக்கு வந்து இது தேவையில்லா வேலை. உனக்கு இது தேவையில்லா வேலைடா, நீ எதுக்குடா எல்லா விஷயத்துல மூக்க நுழைக்கிறாண்டு கேட்கிற மாதிரிக்கும் உங்களுக்கு. சரியா, நாலேஜ் மட்டும் போதும், இதை பத்தியான ஒரு நாலேஜ் மட்டும் போதும். அவங்களோட யூசேஜுக்கு வந்து ரிஸ்க் தேவையில்லை. இப்ப சிலவனால சிலாக்களுக்கு வாயில வரும், ரிஸ்க் எல்லாம் எனக்கு மஸ்க் சாப்பிடுற மாதிரி மஸ்க் சாப்பிடுற மாதிரி வரும். நீ அதுக்குள்ள போற விலகும் உங்களுக்கு. சரியா, அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து டார்க் வெப்ல ஏர்ன் பண்ண முடியுமா, இவர் பெரிய பிரபாகர், இவர் பெய்து வந்து டார்க் வெப்ல ஏர்ன் பண்ண போறாரு அப்படியெல்லாம் கொஸ்டின் வந்தா அவ்வளவுதான் நீங்க. சரியா, டார்க் வெப்ல எல்லாம் ஏர்ன் பண்ணது கேளா, மோஸ்ட்லி அதில் நடக்கக்கூடியதெல்லாம் வந்து ஸ்கேம், அதே மாதிரி இல்லீகல், அதே மாதிரி ஈஸியா வந்து உங்களுக்கு மணி எதுவும் வந்து கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பிட்காயின் மாதிரி அந்த சல்லி என்ன மாதிரி வருமாண்டு சரியா யாருக்கும் கல்குலேஷன் வந்து போடுறதுக்கு கேளா. ஆனா 100% சில்ட்ரன் இதுக்கு வரக்கூடிய சல்லி வந்து இந்த கிரிப்டோ கரன்சி மூலியமா தான் வருது. அது மட்டும் தான் சொல்றேன். ஓகே, அதே மாதிரி டார்க் வெப் யூஸ் பண்ணினா எனோனிமஸா ஈக்குமா, 100% வந்து எனோனிமஸா தான் ஈக்கும், எதுவும் இல்லை. அதுக்கு காரணம் வந்து ஆ விளங்கலாமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே, இப்ப அதே மாதிரி 4வது கொஸ்டின் உங்களுக்கு பார்க்கலும் போலீஸ் போலீஸ் வந்து எங்களை ட்ரெக் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறீங்க. போலீஸ்ல வந்து இப்ப சைபர் கிரைம் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. இப்ப அந்த சைபர் கிரைம்ல வந்து என்ன செய்யலாம், உங்களை வந்து ட்ரெக் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அது ஸ்லோ ஆயிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க சில மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க, ஒருத்தண்ட லொக்கேஷனை ட்ரெக் பண்ண போட்டு நாலஞ்சு லொக்கேஷனை காட்டும். சரியா,
நீங்க உதாரணத்துக்கு உங்களோட ஊர் வந்து கெண்டின்னு வைங்களேன். இப்ப நான் வந்து கொழும்புல இருக்கிறேன். இப்ப எனக்கு வந்து உங்களோட ஊரை காட்ட இப்ப உங்களோட ஊரையும் காட்டும், அதோட நாளைக்கு அம்பாறை யாழ்ப்பாணம் அது இது அந்த ஊர் இந்த ஊரெல்லாம் சேர்ந்து காட்டும். இப்ப அது எப்படி காட்டுமாண்டா இப்ப அதுக்கு வந்து நாங்க எத்திக்கல் ஹேக்கிங் படிக்க போக்குள்ளட்டு அந்த சப்ஜெக்ட் எப்படி செய்யறன்றதை பார்ப்போம். ஓகே. எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணித்தான் நான் பேசுற சுட்டியும் வந்து உங்களுக்கு குழம்பு இருந்துண்டா விலங்கல்லாட்டி டக்கண்டு செல்லிடுங்க நான் விலங்கல்ல அப்ப நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ஓகே. அடுத்தது கிரிப்டோ கரன்சி என்றா எப்படி இருக்கும்? நீங்க கிரிப்டோ கரன்சியை கேக்குறீங்க? நான் கொஞ்சம் இல்லைங்க, நான் அந்த சப்ஜெக்டை வந்து பின்னுக்கால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்போ தேவையில்லைங்க. ஓகே. ஓகே. அடுத்த வந்து டார்க் வெப்ல இல்லீகல் கண்டென்ட் மட்டும் யூஸ் பண்ணா சேஃபா? ஸ்டில் ரிஸ்கி இருக்குது. ஒன் ராங் கிளிக் பண்ணா போதும். நீ நார்மலா இந்த டார்க் வெப்ல இல்லீகல் கண்டென்ட் செல்ல போக்குள்ள கொஞ்சம் இருங்க. ஓகே ஓகே, நான் வந்து பதில் தரேன் உங்களுக்கு. சரியா? இல்லீகலான கண்டென்ட்ஸ் அப்படி என்று சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் ஒன்று மீது கொண்டு வரல. சொல்ல போனோம்னா டார்க் வெப்பை நீ யூஸ் பண்றதே சேஃப் இல்லைன்னா சொல்லணும். சரி, அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கணும். லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டார்க் வெப் லேர்ன் பண்ண தேவையா? வானஸை பத்தி இப்ப உங்களுக்கு அதை பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று தெரிஞ்சு கொள்றதுக்கு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யலாம்? டார்க் வெப்பை பத்தி படிக்கலாம். ஆனா டிரெக்டா யூஸ் பண்ணது கேலாம். சரியா? டிரெக்டா யூஸ் பண்ணது கேலாம். மத்தே ப்ரோ, நம்ம டாக் யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு அந்த உபுண்டு லினக்ஸ் இல்லாட்டி காலி லினக்ஸ் அப்படி தனி இது ஒண்ணு தேவை எனக்கு, சர்ச் இன்ஜின் ஒண்ணு. ஓ, விலங்கல்ல. சரியா? வசிம்கான், விலங்கல்ல எனக்கு சரியா நீ இப்ப பேசு. வந்து நம்ம டாக் வெப்புக்குள்ள இப்ப நம்ம சும்மா ஒரு இது ஒண்ணு யூஸ் பண்றோம்டா, நம்மளுக்கு தனி ஒரு சர்ச் இன்ஜின் ஒண்ணு தேவை. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த உபுண்டு லினக்ஸ் காலி லினக்ஸ் அப்படி இது ஒண்ணு. ஓ, அதுட என்னண்டா நீ நினைக்கிற மாதிரி வந்து அது ஒரு ப்ரௌசர் இல்ல. சரியா? ப்ரௌசர்ண்டா நிறைய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், நிறைய நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், வெப்சைட் இருக்கும், அது அப்படி. ஆனா இந்த டார்க் வெப் பண்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செல்ல போனண்டா ஒரு கூகுள் மை ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வச்சுக்கோங்களேன். கூகுள் மை பிளாட்ஃபார்ம் உண்டு. அதுல சில போன கூகுள் மாதிரி எக்ஸாம்பிள் எடுக்கிறதுக்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஃப்ரீலான்சிங் ஃப்ரீலான்சிங் எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ அதில் இருக்கிற கிளைண்ட் மாதிரி தான் ஃப்ரீலான்சிங் ப்ரொஃபைல் மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுற உதாரணத்துக்கு வசீம் கான் எடுப்போம். இப்ப என் பேர் வந்து வசீம் கான். சரியா? நான் வந்து புல்ல கடத்துவேன். அதே மாதிரி ட்ரக்ஸ் விற்பேன். அதே மாதிரி டோக் விற்பேன், தண்ணி டோக்கெல்லாம் விற்பேன். அப்படி ஒரு ப்ரொஃபைல நீ கிரியேட் பண்ணி நினைச்சேன்டா அப்ப என்ன செய்யும்? உங்களை கிளைண்ட் தேடி வரும். இவர்கிட்ட தண்ணி டோக்கிக்குது, இவர்கிட்ட குண்டு டோக்கிக்குது, இவர் வந்து இப்படி கொலை பண்ணுவாரு, இப்படி செய்வாருண்டு. அந்த உங்களோட கிளைண்ட் வந்து அவருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அவர் என்ன செய்வாரு? அதை தேடி வருவாரு. அப்ப அதுல வந்து யார்ட ப்ரொஃபைல் வந்து இப்ப சம்டைம் வந்து நஸ்காண்ட ப்ரொஃபைல் முன்னுக்கிக்கும், சில டைமுக்கு வந்து எங்கட முஸ்னீட ப்ரொஃபைல் முன்னுக்கு இருந்தேன்டா அவ்வளவுதான். ஏ பையா கத்தம் கத்தம். உங்களை வந்து என்ன செய்வான்? அவன் வந்து ஹையர் பண்ணுவான். உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு போறன்றத உங்கள்ட்ட கேட்பான், நீங்க கொடுக்கவாம். இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். இப்படி இப்படி எல்லாம் ஹையர் பண்ற உதாரணத்துக்கு நீங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரீலான்சிங் அந்த ஃபைவர் மாதிரியான ஒரு ப்ரொஃபைல நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா அந்த மாதிரி ஐக்காது 100%. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றது வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு டூல்ஸை செல்லத்துக்கு இயலாம். அதே மாதிரி எக்ஸஸ் பண்ற மெத்தடையும் எங்களுக்கு செல்லத்துக்கு இயலாம். அது வந்து பிழையா போயிடும். அது பிறகு நாங்க ஒவ்வொரு கம்பியா என்ன போலீஸ்காரன் வந்து இப்ப இன்றைக்கு எத்தனை கம்பி என்ன நீங்க கேட்பான் எனக்கு அது பொருள். எனக்கு அதுதான் டூல்ஸ் செல்லத்துக்கு இயலா. ஒன் டே வந்து எனக்கு செல்லத்துக்கு இயலா சொல்லிட்டு என்ன மாட்டி கொடுத்துருவீங்க நீங்க அது பொருள். ஓகே. வேற சரி கொஸ்டின் சீக்குதா? கேட்கிறாக்களுக்கும் கேளுங்க.
என்ன சரி கொஸ்டின் சீக்குதா? எல்லாம் கிளியரா? கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு. டார்க் வெப் யூஸ் பண்ணினா போலீஸ் கண்டுபிடிக்க முடியாதா என்றது கேட்டுக்கிறீங்க. போலீஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாத கேட்டா கண்டுபிடிக்க முடியும் போலீஸுக்கு. டைம் எடுக்குமான டைம் எதுக்கு எடுக்குமான்னு சொன்னா உங்களோட லொக்கேஷனை ட்ரெக் பண்ணதுக்கு மாத்துறது தான். மற்றபடி உங்களை ஃபுல்லா கண்டுபிடிச்சிடுவான். ஆனா அதுக்கு அட்வான்ஸ் ஆன சாஃப்ட்வேர்ஸ், அட்வான்ஸ் ஆன சில 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 விஷயங்கள் வந்து தேவை. அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி வந்து நான் இல்லீகல் எதுவும் பண்ணாம ப்ரௌசர் பின் பண்ணினா சேஃபா அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல, டார்க் வெப்ல சேஃப் ப்ரௌசிங் என்று எதுவும் இல்லை. டார்க் வெப்ல சேஃப் ஆகிக்கக்கூடிய ப்ரௌசிங் வந்து சொல்லி போட்டு எதுவுமே இல்லை. எல்லாம் வந்து சேஃப் இல்லாததான் ஈக்கும். எந்த நீங்க செய்யறது வந்து உத்தம புத்திரம் வேலை ஒன்றும் செய்யல. இப்ப இதுக்குள்ள போனண்டா எல்லாம் வந்து கிரைம்ஸ் தான் நடக்கும். எல்லாம் வந்து லீகலான விஷயங்கள் எல்லாம் தான் நடக்கும். அதை சுற்றி இதுக்குள்ள போறதும் அதை பத்தி தேடி தேடி போறதும் இது வந்து உங்களுக்கு சேஃபே இல்லை. ஓகே. விபிஎன் பிளஸ் டார்க் வெப் யூஸ் பண்ணா ஃபுல்லா எனோனிமஸா அப்படி கேட்டு இது ஒரு கொஸ்டின் உண்டு. அப்படி என்று இல்லை. இப்ப விபிஎன் வந்து பொதுவா எல்லாரும் யூஸ் பண்றோண்டு தான் விபிஎன். ஆனா சில சில விபிஎன்ஸ் இருக்குது. அந்த விபிஎன் நீங்க ஒர்க் பண்ணினண்டா அது வந்து உங்களுக்கு டேஞ்சரா மாறும். அந்த எத்திக்கல் ஹேக்கர்ஸுக்கு வந்து உங்களோட விபிஎனை வந்து ட்ரெக் பண்ணி என்ன செய்யலாம், உங்களோட ஃபோன்ல இருக்கிற டேட்டாஸ்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோன்ல இருக்கிற டேட்டாஸ் அவன் என்ன செய்வான், இன்டர்நெட்ல சேல் பண்ணி விட்டுருவான். அடுத்த டார்க் வெப்ஸ்ல சீக்ரெட் பிஸ்னஸ் சீக்ரெட் அது வந்து இப்போக்கு உங்களுக்கு தேவையில்லை. இந்த கொஷின்ஸ் வந்து இப்போக்கு உங்களுக்கு தேவையில்லை. இப்போ நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட் போவோம். இப்போ இதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இது வந்து எந்த சிலபஸ். இதில் வந்து நாங்கள் எப்படி பண்ணுற என்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு மேலா. சரியா? இப்போ வந்து உங்களோட கொஷின்ஸ் என்ன சரி இருந்தா கேளுங்க, நான் அடுத்த பிடிஎஃப் போடுறேன். சரியா? அடுத்த ப்ரெசன்டேஷன் ஒன் பண்ணுறேன். சரியா? என்ன சரி கொஷின்ஸ் இருந்தா கேளுங்க, டவுட் அப்படி என்ன சரி இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்ணி விடுறேன். ஓகே. சொல்லுங்க. ஹெக்கர்மான அப்ப டார்க் ஒர்க்கை தானே பயன்படுத்துறாங்க. இல்லை, ஹேக்கர்ஸ் வந்து டார்க் வெப் யூஸ் பண்றாங்க. ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சிலாக்கள் யூஸ் பண்றது தான். ஆனா ஹேக்கர்ஸ் வந்து இப்ப ஹெக்க வந்து கொஞ்சம் இல்லைங்க, இதை கொஞ்சம் பெருசாக்கிடுவாரு. என்னடா இது? நீங்க பேசுறது ஒழுங்கா சார், நீங்க சொன்னது விளங்கல. இப்ப விளங்குதா பேசுறது? ஹலோ, விளங்குதா பேசுறது? ஓம் சார் விளங்குது. ஓம் விளங்குது. ஓகே. இப்ப இதுல வந்து நீங்க கேட்டிருந்தீங்க ஹேக்கர்ஸ் வந்து டார்க் வெப் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஹேக்கர்ஸ் வந்து டார்க் வெப் யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து செல்ல போனண்டா ஒரு 25% ஆட்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 75% ஆட்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஹேக்கிங் என்று செல்ல போக்குள்ள இப்படித்தான். ஹேக்கிங்ல வந்து ஒரு ஹேக்கிங் இருக்குது. இப்போ மொபைல் ஹேக்கிங் இருக்குது, பிசியை ஹேக் பண்ற மாதிரி இருக்குது, அதே மாதிரி கேமை ஹேக் பண்ற மாதிரி இருக்குது. செல்ல போனா நிறைய வகையான ஹேக்கிங் இருக்குது. அதே மாதிரி அட்டாக்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பிஷின் அட்டாக், அதே மாதிரி மெல்வேர் அட்டாக்ஸ் சொல்லி போட்டு நிறைய அட்டாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து ஹேக்கிங்ன்றது வந்து ஹேக்கிங்க்கும் இந்த டார்க் வெப்புக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சரியா? சார் பிளாக் ஹேக்கர் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, அது சரி. இப்போ ஹேக்கர்ஸ்லேயும் வந்து நாங்கள் ஹேக்கிங் சப்ஜெக்ட்ல வந்து பார்ப்போம். நாங்கள் ஒயிட் ஹேக்கர் இருக்குது, ரெட் ஹேக்கர் சொல்லி போட்டுக்குது, நிறைய ஹேக்கர்ஸ் இருக்குது. அவங்க என்னென்ன ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன செய்வாங்கன்ற டைம் வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஹேக்கிங் சப்ஜெக்ட்ல பார்ப்போம். இப்போக்கு நாங்கள் வந்து இந்த ஹேக்கர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டேன்டா இப்போக்கு நான் சொல்றேன் வந்து இல்லை.
அதோட காரணம் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், அடுத்த வெபினார்ல நான் சொல்றேன். வேணும் சரி கொஸ்டின்ஸ் இருக்குதா? டார்க் வெப்சைட் யூஸ் பண்றவங்க வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதுல வந்து ஹேக் பண்ண முடியும். விலங்கல்ல. டார்க் வெப்சைட் யூஸ் பண்றவங்க வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம ஹேக் பண்ண முடியுமா? இயலும். எந்த இப்படித்தான் டார்க் வெப்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த. டார்க் வெப்ல ஹேக்கர்ஸும் மீப்பாங்க, சரியா? நார்மலா கிரைம் பண்றவங்க மீப்பாங்க, அதே மாதிரி டாக்டர்ஸும் மீப்பாங்க, அதே மாதிரி கிரிமினல்ஸும் மீப்பாங்க, அதே மாதிரி போலீஸும் மீப்பாங்க, அதே மாதிரி டீச்சர்ஸும் மீப்பாங்க. இவங்க வந்து அதுக்குள்ள போய் டீச் பண்றது இல்ல. எல்லாரும் வெளியில ஒரு முகமூடி, டார்க் வெப்புக்குள்ள ஒரு முகமூடி போட்டுக்கொண்டு தைப்பான். அவன் எப்பப்ப வெளியே வருவான், எப்பப்ப என்னென்ன விஷயங்கள் செய்வான் என்று அது டைம் வரும் போதுதான் விளங்கும். அதை சுற்றி அவனுக்கு அதுக்குள்ள ஹேக்கர் ஆயிருந்தா, டார்க் வெப்புக்குள்ள ஹேக்கர் ஆயிருந்தா, அவன் கிளைண்ட்டுக்காக வேண்டி அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணுமென்றாலும் போவான். அவனுக்கு சல்லி கிடைக்குது, அவனுக்கு தேவையான ஒன்று கிடைக்குது, அதுக்காக வேண்டி அவன் என்ன எக்ஸ்ட்ரீம் வரங்காடி போவான். ஓகே, வேற இப்ப இந்த ஹேக்கிங் பண்றேன்டா நம்ம தனியா ஒரு கோடிங் அப்படி எதுவும் பழகி வச்சுக்கொள்ளணுமா? ஹேக்கிங் பண்றேன்னு சொன்னா, ஓ, அதுக்கு கோடிங் தேவை. இந்த காலை நேக்ஸ்ல வந்து சும்மா எங்களுக்கு டைப் பண்ணி போகல, அதுக்கு கோட்ஸ் இருக்குது. அந்த கோட்ஸ் மூலத்தான் நாங்க கன்வர்கேஷன்ஸ் எல்லாம் பண்றது, chat எல்லாம் பண்றது, ஹெக் பண்றது வைக்கலாம், எல்லாம் வந்து அந்த கோடிங் இதால தான் பண்றது. மெயினா அதுக்கு கோடிங் தேவை. டாக் வெப் நீ அந்த எத்திக்கல் ஹேக்கிங்ல யூஸ் பண்ணக்கூடிய கேலினக்ஸ் ஆயிக்கலாம், மற்ற டோர், அதே மாதிரி மற்ற விஷயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. பேர் சொல்லத்து விருப்பம் இல்லை. அதெல்லாம் வந்து யூஸ் பண்றேன்னு சொன்னா நீங்க கோடிங் ஓரளவு தெரிஞ்சிக்கணும். வேற சரி கொஷன்ஸ் சார், சொல்லுங்க. ஹெக் பண்ணினா உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை ஹெக் பண்ணினேன்டா, நான் தான் ஹெக் பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்குமா? இல்ல, விளங்காது. ஹெக் விளங்காது. பண்றாங்கன்னு விளங்கும், யாருன்னு சொல்லி விளங்காது. அப்படியா? விளங்காது. நான் இந்த செல்ல போனேன்டா, இப்ப உங்களோட ஒருத்தர் வந்து உங்களோட போனை ஹெக் பண்றது வைங்களேன். இப்ப அந்த டைமுக்கு எந்தெந்த நடக்கும்ன்றத சொல்றேன். உங்களோட போன் வந்து திடீர்னு ஆஃப் ஆகிட்டோம்னா, போன் வந்து சும்மாவே ஹீட் ஆகும், சரியா? போன் வந்து சும்மாவே ஹீட் ஆகும். அதே மாதிரி போன் வந்து ஸ்ட்ரக் ஆகும். ஒரு எப்புக்குள்ள போகிறதுக்கு எல்லாம் திடீர்னு போன் ஆஃப் ஆற, சம்டைம் வந்து ஸ்டோரேஜ் நல்லா ஆயிக்கும், ஆனண்டாலும் போன் வந்து ஒட்டோவா வேலை செய்யற மாதிரி இருக்கும். சம்டைமுக்கு ஆட்டோ ஆஃப் ஆகி, சில டைம்ஸ் ஆட்டோ ஆன் ஆகிற மாதிரி, ஃபோன் சூடாகிற மாதிரி, அதே மாதிரி ஃபோன் வந்து லெக் ஆகிற மாதிரிக்கும், சரியா? லெக் ஆகிற அந்த சைடில் போக்கொள்ட்டு இப்போ நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி உனக்கு போக்கொள்ட்டு திடீர் 2 பேர் எப்போ ஓப்பன் ஆகிடும். அப்படி இப்படி எல்லாம் நிறைய சீன்ஸ் இருக்குது. சரி, எங்களோட டீட்டெயில்ஸ் லீக் ஆகுமா? ஈக்காமிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நான் வந்து நான் நம்பர் தரேன், சில கோட்ஸ் எல்லாம் தரேன், அதை செய்யுங்க. அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஹேக் பண்றதுக்கு எங்க பாஸ்வேர்ட் வேணும் தானே? இப்ப இருக்கிற காலத்துல அக்கௌண்ட் ஹேக் பண்றது பாஸ்வேர்டு இல்ல, பாஸ்வேர்டே தேவையில்லை. அதுக்கு தானே ஃபொகட் பாஸ்வேர்டு இருக்குது, சரியா? ஃபொகட் பாஸ்வேர்டு வச்சு வேண்டி வந்து தூக்கலாம். ஹேக் பண்ணிக்கிறானா அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஹேக் பண்ணிக்கிறதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? இமெயில் செக்கர்னு சொல்லி போட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, சரியா? இமெயில் செக்கர் நம்ம காட்டுறேன். இமெயில் செக்கர்னு சொல்லி போட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போய் என்ன செய்யலாம்? உங்களோட இமெயிலை வந்து செக் பண்ணி கொள்ளலாம். ரைட், சரியா? இமெயில் செக்கர்னு சொல்லி போட்டு இதால என்ன செய்யலாம்? அந்த வெப்சைட்டையும் வெப்சைட்டுக்குள்ள உங்களுக்கு போயிட்டு
உங்களோட இமெயிலை வந்து நீங்க கொடுத்து பாருங்க சேஃபா இல்லையாண்டு. சரி, இதெல்லாம் வந்து வெரிஃபைடான இமெயில் தான். இதுல வந்து உங்களுக்கு பயப்படுறதுக்கு கொண்டும் அவசியம் இல்லை. உங்களுக்கு இமெயிலை வந்து போயிட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா? அஹ், இப்போ ஹெல்ப் பண்ற. ஓ, இப்போ சம்டைம் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும் அல்லது கால் வரும். இப்போ நாங்கள் டராஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், நான் பிஓசியிலிருந்து பேசுகிறோம், அங்கிருந்து பேசுகிறோம்னு சொல்லி போட்டு உங்களுக்கு செல்வாங்க. இப்படித்தான் உங்களோட ஃபோனுக்கு இப்போ ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை வந்து எனக்கு செல்லுங்க. சில சில கேம்பஸ்ல இருந்தும் கால் வரும். அதை மட்டும் யாரும் நம்பிடவானம். நீங்க அப்படி மீறி கொடுத்தீங்களா உங்களோட ஃபோன்ல எல்லா ஆக்சஸும் அவன் கைக்கு போய்த்திடும். ஓகே, அதை சுற்றியும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? இப்ப எனக்கும் வந்து டீடைல்ஸ் இப்ப நீங்க மெயினா விளைவிக்கோங்க. ஒரு ஐடென்டி நம்பரை மட்டும் கொடுத்துடவானும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸும் வந்து எந்த கம்பெனி இப்ப சில சில கம்பெனிஸ் இருக்குது. இப்ப எனக்கும் இன்றைக்கு ஒரு கம்பெனியில இருந்து வேக் 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 ஃப்ரம் ஹோம்னு சொல்லி போட்டு ஒரு கம்பெனில இருந்து ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்படித்தான் நாங்க வந்து இந்தந்த ப்ராடக்ட் விற்கிறோம், இப்படி இப்படி ஸ்ரீலங்கால ஹலால் சான்றிதழ் எல்லாம் கிடைச்சிக்குது. அப்ப லிஸ்ட் ஒன்று அனுப்பியிருந்தேன். நானும் வந்து என்ன செஞ்சேன், என் பேரை போட்டான். பேர் கேட்டிருந்தாங்க. அது பிறகு வந்து ஐடென்டி நம்பர் கேட்டிருந்தாங்க. நான் சும்மா கண்ணா பாறையில எல்லா நம்பரையும் அடிச்சு விட்டேன். அது பிறகு வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டிருந்தாங்க. ஆம்பளை தான். ஆம்பளையான்னு தெரியும், திரும்ப எதுக்கும் கேட்கிறான். பரவாயில்ல. சரியா? அது பிறகு வந்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருந்தாங்க, பாஸ்வேர்டும் கேட்டிருந்தாங்க. அது பிறகு வந்து பேங்க் அக்கௌண்ட் கேட்டிருந்தேன், பேங்க் அக்கௌண்ட் நம்பர். எனக்கு பயம் இல்லை, நான் ஓப்பன் ஆகி செல்றேன். அது எந்த கம்பெனினா எபக்ஸரான்னு சொல்லி போடுற கம்பெனி. அந்த கம்பெனியாக்கள் தான் வந்து கேட்டிருந்தாங்க. நான் கொடுக்கல, நான் வந்து போய் டீட்டெயில்ஸை தான் கொடுத்துட்டேன். நான் சும்மா சோம்பரைக்கு அப்படித்தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். ஆத்தல் ஒன்று எடுக்கிறதானே வந்து நம்பரை கேட்டேன்டா. இப்படித்தான் நாங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்கிறோம், உங்களுக்கு வீட்டில் இந்த ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தாங்கோடு கேட்டேன்டா. நாங்கள் கிழிச்சவமே கொடுக்கணும் அவங்களுக்கு, வேறவே இல்லை. சரி, இந்த மாதிரி ஓடிபி டெலிகிராம்ல அதிகமாக வருது. அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் சேஃப் ஆயிருங்க. டெலிகிராம்ல அப்படி வர டெலிகிராம் சொல்ல போனா சேஃபான பிளாட்ஃபார்ம் இல்லை அது. இந்த அதுக்குள்ள நிறைய இல்லீகல் விஷயங்கள் கொஞ்சம் நடக்கிறது எனக்கு கிட்டத்துல கேள்விப்பட்டுச்சு. டெலிகிராம்ல நிறைய விஷயங்கள் வந்து செல்லத்து வாய்க்கூசுது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்குள்ள ஷேர் ஆகுது. அப்படி இப்படி எல்லாம் நடந்து கொண்டு போற சுற்றி டெலிகிராம் யூஸ் பண்றதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் ஆரம்பத்துல டெலிகிராம் யூஸ் பண்ண நல்லமன்னு நினைச்சேன். இப்ப கிட்டத்துல வரக்கூடிய சில சில விஷயங்களை பார்க்கலோட்டு அது வந்து சேஃப் இல்லைன்னு சொல்றேன். அதை சுற்றி வந்து கவனம் ஆயிடுங்க. எந்த ஓகே, அதை பத்தி நான் வந்து கடைசி பேசுறேன். இப்ப நான் சப்ஜெக்டை வந்து என்ன சரி, வேற என்ன சரி கொஸ்டின் சீக்கிரதா கேளுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்கப்பா. டைப் பண்ணி அதை வாசிச்சு நான் கடைசி வரங்காட்டியும் வாசிச்சு வாசிச்சு கிழவனா தான் புக்குறேன். சரி, இதுலயும் இப்பாங்க சரி அபெக்ஷரா செய்யறவங்க இப்பாங்க இப்பாங்க தெரியுமே தெரியுமே. சோ இல்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அந்த கம்பெனில ஓனர்ட்ட பேசி சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு கேஸ் இல்லைன்னா பயம் இல்லை. சார் சொல்லுங்க. ஒரு 4 நம்பர் வந்து நீங்க சொல்லுங்க பாப்போம். ஆ, விலங்கல்ல. ஒரு 4 நாலு ஓடிபி நம்பர் வந்து 4 ஓடிபியா? ஓ, 07 போர் ட்ரிபிள் போர். போர் போர். அந்த போர். அது நல்ல கம்பெனி தானே சார். அது நான் வந்து சார் குத்தம் செல்லல, கம்பெனியை குத்தம் செல்லல. இப்படி எல்லாம் வந்து கேக்குறாங்க, கொஞ்சம் சேஃப் ஆயிருங்க. பின்னுக்கால பிரச்சனை வந்துடாம. அது நல்ல கம்பெனியா, அந்த கம்பெனியா, இந்த கம்பெனியா எனக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று கேட்க போக்கலோட்டு இந்த காலத்துல, இந்த ஜெனரேஷன்ல, இந்த காலத்துல யாரும் நம்பதுக்கல. எந்த மெட்ரோமோனி கூட இப்படி ஆக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. எத்தனை புள்ள ஆயிக்குது, எத்தனை எத்தனாம் ஆண்டு படிச்சிருக்கிறீங்கோ எல்லாம் கேட்கிறாங்க.
கடைசியில கங்க்ராச்சுலேஷன், நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு வந்துடுவாங்க விட்ட தேடி. இப்ப வெனஸ்டே இதா கேளுங்க பாப்போம். இப்ப நம்மளோட ஜிமெயில் ஹெக் ஆயிருந்தா அதை எப்படி சரி செய்யறேன்? ஜிமெயில் ஹெக் ஆயிருந்தாலாம் அப்படி இருக்கிறது ஓ, சான்ஸ் இல்ல. அப்படி இருந்தண்டா அந்த ஜிமெயில delete பண்ணி விட்டுடுங்க. அதுல தேவையானவோட போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜிமெயில வந்து ஃபுல்லா delete பண்ணிடுங்க. ஓகே. ம். வேற யாருக்கு என்ன கொஸ்டின் சீக்குதா? சார் இந்த குரூப் இது ரெக்கார்டிங் போடுங்க தானே? இல்ல நான் போட மாட்டேன். நான் யூடியூப்ல போட்டு கொள்றேன். இருக்கமா வாங்கிட்டு என்ன எங்க சார் வசீம் கான் என்ன ஆச்சு வசீம் கானுக்கு? ஓகே. ஒண்ணுமில்ல ப்ரோ, தெரியாதா? அவங்களோட கிளாஸை கேட்டு வேலைதான். வேலையா? லாஸ்ட் ஓகே. வேலையா? வேலை செஞ்சு கொண்டும் சிலாக்கல் கிளாஸ் அந்த வாரீங்க. பள்ளியில வேலையாதான். ஓகே ஓகே ஓகே. வேற என்ன டவுட்ஸ் இதா கேளுங்க. கிளாஸ் முடிச்சு கூட எனக்கு சார் இந்த வாட்ஸ்அப்ல இந்த சேட் ஜிபிடி யூஸ் பண்றத கொஞ்சம் சொல்றீங்களா? அதுதான் நம்பர் அனுப்பி விடுறேன்னு சொன்னேன் தானே நான். வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன், குரூப்ல அனுப்பி விடுறேன். தேவையானாக்கள் வாட்ஸ்அப்ல மறந்து மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை இருந்தா நான் busy- வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று பண்ணுங்க, நான் போட்டுட்றேன். நான் கிளாஸ் நடக்கக்குள்ளே போட்டுட்டேன். நீங்க பெரும்பாலும் ரிப்ளை பண்ண மாட்டீங்களே, அதான் போய் கிளாஸ்ல கட்டுக்கிறேன். சரி, வாட்ஸ்அப்ல ChatGPT இப்ப வேலை செய்து இல்லை தானே. நான் அன்றைக்கு காட்டினேன். என் ஃபோனு வேலை செய்து, உங்களோட ஃபோனு வேலை செய்து இல்லையோ தெரியும். என் ஃபோனுக்கு என்ன வேலை செய்யுது? அது ஒரு சரி, மெசேஜ் ஒண்ணு வந்திருந்தது, 15ஆம் தேதியில இருந்து வேலை செய்யாது, ஆனா வேலை செய்யுது. வேலை செய்தோ. சரி, உங்களோட வாட்ஸ்அப் செக் பண்ணி பாருங்க. ஏ என்ன சரி, கல்யாண கார்டு அனுப்பி வச்சுக்கிறீங்களா? இல்ல சார். இல்ல சார், வேலை செய்யல. ஓகே ஓகே, வேலை செய்யறல்ல. எல்லாரும் சிலாக்களோட ஃபோன் வேலை செய்து, சிலாக்களோட ஃபோனுக்கு வேலை செய்து இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முஸ்னி அகமட் வாட்ஸ்அப்புக்கு எந்த 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 நம்பருக்கு அனுப்பி வச்சுக்கிறீங்களோ தெரிய பார்ப்போம். ம், வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ஒன்று நான் 2 அனுப்பிச்சு. நம்பருக்கு அனுப்பிட்டேன் சார். இல்ல இல்ல, முஸ்னி 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 அனுப்பிக்காராம். இன்ட்டு பார்ப்போம். ஆஹா, அவர் வீடியோ செஞ்சு அனுப்பிக்கார். அதை கடைசி பார்க்குற எனக்கு சிரிப்பு வந்துடும். அவர் அந்த யூடியூப் ஏஐல வந்து ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. அதுதான் ChatGPT is no longer available on WhatsApp. Download the ChatGPT app to continue use the service. இப்படி காட்டுது. ஸ்கிரீன் ஷேர் போடுங்க சார் பார்ப்போம். அப்படி காட்டுச்சென்று சொன்னா அப்போ உங்களோட ஃபோனு வேலை செய்யாது. ChatGPT எப்போ அப்ளிகேஷனை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ChatGPT எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறது கஷ்டம் இல்லை தானே. வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணதுக்கு ஏலாட்டி அப்படி கஷ்டம்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்? ChatGPT எப்போ வந்து உங்களுக்கு அந்த பிளே ஸ்டோர் இருக்குது, ஆப் ஸ்டோர் இருக்குது, அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட் எடுத்து log ஆகி யூஸ் பண்ணுங்க. இல்லை சார், க்ரொக்கில் செஞ்சோம். ஓகே ஓகே, அப்போ log ஆகிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். log ஆகி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அன்லிமிட்டெட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ChatGPT இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ காட்டித்தாரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நீனா XMN நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. இந்த வெப்சைட் அது இல்லை இல்லை, எக்ஸாம் சொல்லி எக்ஸாமா சம்திங் என்னமோ ஒன்று, கொஞ்சம் மிரிங்க பார்ப்போம். அப்படி ஒரு வெப்சைட் ஒன்று தான். எக்ஸாம் இல்லை, எக்ஸாம் வந்து நாளே தான் உங்களுக்கு இந்த இந்த அக்கௌண்ட்ல நினைக்கிறேன் அது இருக்குது. இங்க ஒரு டேஷ்போர்ட் ஒன்று இருக்குது, பார்ப்போம். ஒக்ஸம். இப்போ இந்த வெப்சைட்ல போய் என்ன செய்யலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இங்க ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, ChatGPT ஓப்பன் பண்ணி இப்போ நான் ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கொண்டு தைக்கிறேன். நான் வந்து இங்கே லாகின் ஃபார் த அக்கௌண்ட் கொடுத்து
என்ன செய்ய போறேன், இமெயில் அட்ரஸ் எடுத்து வச்சுக்கொள்றேன். இப்ப இங்க வந்து என்ன செய்யறேன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுக்குள்ள போயிட்டு என்ன செய்யறேன், என் நேம் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி இமெயில் அட்ரஸ், அந்த இமெயில் அட்ரஸை கொடுத்து கிரியேட் பாஸ்வேர்ட், சும்மா ஒரு பாஸ்வேர்ட் வந்து கொடுக்குறேன். சரியா, சும்மா ஒரு பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் ஒன்று கேட்குது. அப்போ நான் என்ன செய்யறேன், உங்களோட ஃபோன் நம்பர் நான் சும்மா நார்மலா ஈகிற நம்பர் வந்து ஒரு 10-15 நம்பர் அடிச்சு விட்றேன். அடிச்சுட்டு கிரியேட் அக்கௌண்ட் வந்து இருக்குது. கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துட்டு என்ன சார் செய்யறேன், ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? சார் உங்களுக்கு ஐயோ, ஸ்க்ரீன் அப்படி காட்டுது இல்லை சார். இதுதான்டா எனக்கு வார பிரச்சனை அது இந்த நீங்க அது ஆரம்பத்துல இருந்து நீங்க சொன்னதுல இருந்து ஒன்றும் ஸ்கிரீன் விளங்கல. ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? ஓகே ஓகே சரியா. இப்போ இந்த அக்கௌண்ட் விளங்குதா, ஒக்ஸம் சொல்லி போட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. சரியா, ஒக்ஸம் சொல்லி போட்டு நான் திரும்ப இப்போ விளங்குது. நான் வேற ஒன்றில் ஓப்பன் பண்றேன். சரியா, வேற ஒன்றில் ஓப்பன் பண்ணுது, வேற ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்றேன். இல்லாட்டி அவ்வளவுதான். இப்போ என்ன பார்க்கல, நான் வந்து வேற ஒரு புதிய அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்றேன். என்ன செய்யுங்க, வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPT என்னடா, ChatGPT-ய ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா, ChatGPT ஓப்பன் சார் பண்ணிட்டு இப்பயும் ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகிக்குது சார், காட்டுது இல்லை. கொஞ்சம் இல்ல, இப்ப பாருங்க. சரியா, ChatGPT-ய ஒரு ஒரு சைட்ல ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு சைட்ல பாருங்க, ஒக்ஸம் சர்ச் பண்ணுங்க. சரியா, சரியா, ஒக்ஸம் இப்ப ஸ்கிரீன் காட்டுது எல்லாருக்கும். சரியா, ஓகே ஓகே, இப்போ காட்டுது. இப்ப என்ன பார்க்கலாம். சாரி, ஒக்ஸம் OXAAMNDக்கும் அதுக்குள்ள ஜாயின் ஆகுங்க. சரி, இந்த வெப்சைட்டா, சரியா, சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொண்டு ஆயிடுச்சு. ஓகே, அப்ப லொக் ஆகி நீங்க ChatGPT-ல என்ன செய்யணும்டா, இப்ப லொக்கா முன்னுக்கு ChatGPT ஸ்கிரீன் விளங்குதா, ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிற ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே, விளங்குது சார். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வெப்சைட் சொன்னீங்க தெரியுமா, அந்த பிங்கோ திங்கோன்ட்டு. ஓ அந்த வெப்சைட்ல போனா அந்த கென்வா சில இது க்ரோக் ஆகுது இப்ப. ஓகே, அதை பார்ப்போம். நாங்கள் அதையும் பார்ப்போம் பிறகு. இப்போ ChatGPT-ய வந்து ஓப்பன் பண்ணி என்ன செய்யுங்க, சைன் அப் டு ஃப்ரீ அண்டிக்கிறது தானே, சைன் அப் ஃபார் ஃப்ரீ அண்டிக்குது. அதை குடு கொடுக்குறேன்னு அதை கொடுங்க. இல்லாட்டி எப்படி, சரி கொடுத்து வெயிட், இதை வரட்டும். இப்போ வந்து என்ன செய்யணும்னா உங்களோட நேம். சரியா, உங்க நேமை கொடுத்து ஃப்ரம் உங்களோட நேமை கொடுங்க. என் பேரை கொடுத்திக்கிறேன், முகமது ரஷாத். என் ஃபோன் நம்பர் கொடுத்திக்கிறேன். அதே மாதிரி நான் உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுங்க. இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு சும்மா ஒரு பாஸ்வேர்டை கொடுக்குறேன் நான். சரியா, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு எனக்கு கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அண்டிக்கும். இதை கொடுத்துட்டு என்ன செய்யணுமெண்டா, இப்போ ChatGPT போங்க. ChatGPT-ல வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ அண்டிக்குது. அதை கொடுத்துட்டு என்ன செய்யுங்க, லோட் ஆட்டு. ஓகே, வந்து கீழே பார்க்கலும் இமெயில் அட்ரஸ் இருக்குது. இமெயில் தனியாக ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுக்குற மாதிரிக்கும். இந்த இடத்துல லோட் ஆன பிறகு நான் அடுத்து என்ன செய்யணுன்றதை காட்டுறேன். ஓகே, என்னடா இது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. டேஷ்போர்ட் கொஞ்சம் இருங்க, நெட்ஒர்க் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டான், வேற ஒன்றும் இல்லை. நெட்ஒர்க் கொஞ்சம் அப்செட் ஆகிக்குது. ஓகே, என்ன, ஓகே, சைனிங்கை போயிட்டு திரும்ப சைனிங்கை வந்து கொடுத்துட்டு என்ன செய்யணும், சைனிங்கை கொடுங்க. சைனிங் ஆயிடுங்க. சரியா, சைனிங் ஆயிட்டு கொஞ்சம் இருங்க. இந்தடா பாஸ்வேர்டா, வெயிட், தென் எந்த டைம் பார்த்து வருது இல்லை. சரியா, உங்களுக்கு அந்த ஒரு தனி இமெயில் ஒன்று கிரியேட் ஆகும் அந்த இடத்துல. சரியா, உங்களுக்கு தனியாக ஒரு இமெயில் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த இமெயிலும் பாஸ்வேர்டையும் இங்கே கொண்டு வந்து அடிக்கணும். அது பிறகு வந்து கோட் வரும். சரியா, கோட் வந்து அவங்களுக்கு என்ன செய்யலாம், அதில் லொக் ஆகலாம். நெட்ஒர்க் இஷ்யூவா இல்லாட்டி லொக் அது இல்லையாண்டு எனக்கு விளங்குது இல்லை.
வெயிட் பண்ணுங்க. மீனை கொடுப்போம். ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு ChatGPT வந்து ஃப்ரீ ப்ரீமியம் யூஸ் பண்ணிருந்தது இதில். இது நார்மலான ஒரு ஸ்டேஜ் ஒன்று தான். அந்த அன்லிமிட்டெட் ChatGPT ஒன்று காட்டினது தானே, அதே மாதிரி இதுவும். நான் இதில் வந்து ChatGPT அந்த 5.2 வேர்ஷன் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு எல்லாருக்கும். இல்லாட்டி நாங்கள் இப்போ லைவாக வந்து அந்த டெம்ப் மெயில் இருக்கிறது தானே, டெம்ப் மெயிலை கொஞ்சம் ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். சரியா? நம்ம நார்மலாக ட்ரை பண்ணுறேன். இது வரங்காட்டியும் நாங்கள் என்ன செய்வோம், ட்ரை ஒன்று பண்ணுவோம் டெம்ப் மெயிலை. டெம்ப் மெயில் சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் தெரியுமான்னு நினைக்கிறேன். அதே வந்து என்ன செய்வோம், டெம்ப் மெயிலை கொடுத்துட்டு அது பிறகு வந்து பாஸ்வேர்டு ஒன்றை கொடுத்துட்டு அது பிறகு கோட் வரும். கோடையும் வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம், கொடுத்தும் யூஸ் பண்ணலாம். அந்த டைமுக்கு எப்படி வருமோ தெரியா. நாங்கள் எதுக்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறேன்டா ட்ரை பண்ணுங்க. நெட்ஒர்க் கொஞ்சம் இஷ்யூ ஆகிக்குது. இதை வந்து நாங்கள் நாளை கிளாஸில் பார்ப்போம். சரியா? இந்த விஷயத்த இப்போ நாங்கள் டெம்பரரி மேலே வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். மற்ற அந்த ஃபர்ஸ்ட் ஒக்ஸமண்டி இருந்துச்சு, அதை வந்து நாளைக்கான கிளாஸில் நாங்கள் பார்ப்போம். இதை பார்ப்போம். ஓகே, பின்ன டெம்ப் மெயில் இருக்குது. என்ன செய்கிறேன் பார்ப்போம், என்ன வாரன்றதை பார்ப்போம். இதை டெம்ப் மெயிலை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு எனக்கு கொடுக்குறேன். டெம்ப் மெயிலை கொடுத்து கண்டினியூ கொடுப்போம். கொடுத்து பர்மனெண்ட் வருதுண்டு. ஜஸ்ட் ட்ரையா, நான் இது ட்ரை பண்ணிடல, சும்மா ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். இருந்துச்சு தான். வெயிட், நான் வந்து மீட்டிங்கை வந்து ரெக்கார்டை கொஞ்சம் இல்லாம ஆக்குறேன். இந்த